Good morning. நாங்கள் இந்த சப்ஜெக்டை தொடங்குவோம். ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிஸ் நாங்கள் லாஸ்ட் வீக் லைட்டாக பார்த்தோம். அதான் நான் சின்ன ஒரு மேலோட்டத்தோடு அடுத்த இதுக்கு போகிறேன். இந்த ஃபிக்ஸ் இன்கம், வாட் இஸ் ஃபிக்ஸ் இன்கம்? ஃபிக்ஸ் இன்கம் தான் என்ன என்ற விஷயத்தை பொறுத்தவரையில் hello Kavinda jump cheyanawada මම ෆෝන් එකේනොත් ජොයින් වෙන්න මට ෆෝන් එකේ බලා ගන්න පුළුවන් මේක යනවද කියලා එතකොටනේ ඕකේ சப்ஜெக்டை தொடங்குவோம். அதாவது வாட் இஸ் எஃப்ஐஎஸ்ன்றதை நாங்கள் லாஸ்ட் வீக் லைட்டாக பார்த்தோம். Kavinda, can you hear me? Yes, sir. Now it's okay, sir. Yeah. Okay, thank you. ஒரு முதலீடு குறிப்பிட்ட காலத்துக்கு நிலையான வருமான தருமாயின் அது நாங்கள் சொல்லுவோம் எஃப்ஐஎஸ், ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் அல்லது ஃபிக்ஸ் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் என்று கூறுவோம். அதே நேரம் மற்றும் முதிர்ச்சியில் முதலீடு திரும்ப கிடைக்கும். நாங்கள் முதலீடு செஞ்ச அந்த தொகை எங்களுக்கு திரும்பி கிடைக்கும். எடுத்துக்காட்டாக 1000 ரூபாய் முதலீடு செய்தால் 5% நிலையான வீத அரச பத்திரம் உண்டா எங்களுக்கு எவ்ரி நாங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணிக்கிற 2 இயர்ஸ்ண்டா எவ்ரி
எவ்ரி அனுவலோ அல்லது 6 மந்த் பை அனுவல் 6 மந்த்தாகவோ எங்களுக்கு 5% வருடாந்த வருமானம் கிடைக்கும். அதே நேரம் எங்களை முதிரும் போது எங்களுக்கு 1000 ரூபாய் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1000 ரூபாய் திருப்பி கிடைக்கும். நாங்கள் லைட்டா பார்த்தோம் லாஸ்ட் வீக்ல கவர் ரெக்கார்டா இல்லைன்னா தான் இது நான் திரும்ப லைட்டா உங்களுக்கு மேலோட்டமா செஞ்சு கொண்டு போறேன். அடுத்தது நிலையான வருமான பத்திரங்கள் என்பது ஒரு வகை கடன் கருவியாகும். இது பாதுகாப்பு, நிலையான வட்டி செலுத்துதல் மற்றும் முதிர்ச்சியை அடையும் போது அதன் அசல்ன்றது முகப்பெருமதி, அதன் பெருமதி திருப்பி செலுத்துதல் போன்ற வடிவங்களில் வருமானத்தை வழங்குகிறது. கருவிகள் இத வழங்குற இந்த கருவிகள் யாரால வழங்கப்படுறா? அரசாங்கம், கம்பெனிகள் மற்றும் பிற நிறுவனங்கள் அவற்றின் செயல்பாடுகளுக்கான நிதியை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டித்தான் இந்த பத்திரங்களை வழங்குற அரசாங்கம், கம்பெனிஸ், அரச சார்பான நிறுவனங்கள் எங்களுக்கு செல்லும், ஈவன் முனிசிபல் கவுன்சில், டிசி அவங்களுக்கு தேவையான சில நாடுகள்ல அவங்களுக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த கருவியை வழங்குது. அதே போல வேற அந்த நான் சொல்றேன் சுப்ரா நேஷனல் சொல்றது உலக அதாவது சர்வதேச நிறுவனங்கள், உதாரணமாக IMF, வேர்ல்ட் பேங்க் அல்லது ADB இவையும் தனக்கு தேவையான நிதிகளை பெற்றுக்கொள்றதுக்கு இது மாதிரியான பத்திரங்களை வழங்கலாம். அவை ஒரு நிறுவனத்தில் உரிமையாளர் ஆர்வத்தை ஏற்படுத்தாததால் அவை பங்குகளிலிருந்து வேறுபடுகின்றது. ஒரு ஆள் நான் ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன்டா ஓனர்ஷிப் கிடைக்காது, அந்த நிறுவனத்துல ஓனர்ஷிப் கிடைக்காது. ஆனால் அவை பேங்க்ரப்சி அல்லது டிஃபால்ட், நிறுவனம் கலைக்கப்படுகின்ற போது, நட்டம் அடைகின்ற போது பங்குதாரர்களை விட இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இவர்களுடைய பணம் பங்குதாரர்களை விட ஏலியாக திருப்பி செலுத்தப்படும். FIS-இல் முதலீடு செய்ய வேண்டும். ஏன் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் பல்வகைப்படுத்தல், போர்ட்போலியோவில் உள்ள நிலையற்ற தன்மையை குறைக்க உதவுகிறது. நாங்க ஒரு போர்ட்போலியோ எடுத்தா அதுல நாங்க ஷேர்ஸை மட்டும் வச்சிருந்தா கம்பெனியை பெர்ஃபார்ம் பண்ணா தான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனா தொடர்ந்து அந்த கம்பெனியை பெர்ஃபார்ம் பண்ணாத நிலையில எங்களுக்கு லாபம் கிடைக்காது. ஆகவே போர்ட்போலியோ எப்பயுமே நட்டத்துல அல்லது லாபம் இல்லாத ஒரு நிலையில காணப்படும். இந்த போர்ட்போலியோ பேலன்ஸ் பண்றதுக்காக வேண்டி, அதாவது இந்த பட்டியல்களை, நான் போர்ட்போலியோன்றது பட்டியல்கள், இந்த பட்டியல்களை பேலன்ஸ் பண்றதுக்காக வேண்டி என்ன செய்யறேன்டா பல்வகைப்படுத்த வேறு ஆவணங்கள்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். அதுல ஒன்றுதான் இந்த FIS ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ். அது நிலையான ஒரு வருமானத்தை தந்து கொண்டே, வருமானம் குறைந்த ஆபத்து அரசாங்கங்கள் அரச உத்தரவாதம் அளித்த பத்திரங்களில் முதலீடு செய்வதில், அதாவது நாங்க அரச பத்திரங்கள் அல்லது அரச இத உண்மையில நன்மைன்னு சொல்ற நேரம் இந்த இன்னொரு வகையில சொன்னா அரசாங்கத்தால வழங்கப்படுற அல்லது அரசு உத்தரவாதங்கள் வழங்கின பத்திரங்களை பொறுத்தவரையில ஆபத்து குறைவாக இருக்குது. அதே நேரம் எங்களுக்கு வரி சார்ந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அபாயங்கள், நாங்க இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன அபாயங்கள் எல்லாம் காணப்படுது? கார்ப்பரேட் கடனை போலன்றி ட்ரெஷரிஸ் டிஃபால்ட் ஆபத்து இல்லை, ஏனெனில் அரசாங்கங்கள் பணத்தை அச்சிடும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், நாங்க ட்ரெஷரிஸ் எடுத்துக்கொண்டா, அரச பத்திரங்கள் எடுத்துக்கொண்டா, ட்ரெஷரிஸ் பொறுத்தவரையில அரசாங்கம் கடனை வாங்கினா அது ஒரு நாள் திருப்பி செலுத்தாம இருக்காது. உள்நாட்டு நாணயங்கள்ல அரசு கடனை பெற்றா அந்த கடனை திருப்பி செலுத்தாமல் இருக்காது. ஏனென்றால் அரசிட்ட பணம் இல்லைன்றா பணத்தை அடிக்கின்ற அதிகாரம் அரசுல காணப்படுறதுனால பணத்தை அச்சடித்தாவது அந்த கடன் தொகைகளை அரசு திருப்பி செலுத்தும். ஆகவே ஆனால் கோஆபரேட் எடுத்துக்கொண்டால் கோஆபரேட்டை பொறுத்தவரையில அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்ல. கோஆபரேட் எடுத்த பணத்தை டிஃபால்ட் பண்ணலாம், அதாவது டிஃபால்ட் திருப்பி செலுத்தாம இருக்கலாம். அந்த ஆபத்து கோஆபரேட் அந்த FIS பொறுத்தவரையில இருக்குது, காணப்படுது. இருப்பினும் அவை வட்டி வீத ஆபத்து மற்றும் திரவத்தன்மை ஆபத்து உள்ளாகின்றன. அரச ட்ரெஷரி செக்யூரிட்டிஸ், அதாவது அரச பத்திரங்களை பொறுத்தவரையில அவை வட்டி வீத ஆபத்துண்டா, வட்டி வீதங்கள் அதிகரிக்கின்ற போது அரச பத்திரங்கள் பெருமதி குறைவடைந்து செல்லும். வட்டி வீதத்துக்கும் அரச பத்திரத்துக்கும் இடையிலான எதிர்கணிய தொடர்பு தான் காணப்படுகின்றது. வட்டி வீதம் கூடுகின்ற போது அதன் பெருமதி குறையும், வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது அது
வட்டி வீதம் குறைகின்ற போது அதன் பெறுமதி கூடிக்கொண்டு செல்லும். ஆகவே எதிர்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. இங்கு அரச ட்ரெஷரி அந்த செக்யூரிட்டிஸை பொறுத்தவரையில காணப்படுகின்ற இன்னொரு ஆபத்து தான் அந்த சந்தையின் வட்டி வீதங்கள் கூடிக்கொண்டு போகின்ற போது அல்லது அதிகரித்து செல்கின்ற போது அதன் பெறுமதி குறைந்து செல்வது. ஒரு அரசாங்கம் அதன் உள்ளூர் நாணயத்தில் குறிப்பிடப்படாத பத்திரங்களை வெளியிட்டால் டிஃபால்ட்டுக்கு வாய்ப்புள்ளது. உதாரணமாக இலங்கை அரசு என்ன செய்யும்டா, அது அந்த பத்திரங்களை வெளியிடுகின்ற போது US டாலர்ஸில் வெளியிடுகின்றது. அந்த US டாலர்ஸில் வெளியிட்ட பத்திரங்களை இலங்கை பத்திரங்களை அந்த நாடு திருப்பி செலுத்த வேண்டும். சில நாடுகளை பொறுத்தவரையில எங்களுக்கு சில உதாரணங்கள் காணப்படுகின்றது. உதாரணமாக கிரீஸை பொறுத்தவரையில கிரீஸ் நாடு தான் தனது நாட்டுக்கான இந்த கடன்களை ஈரோல அல்லது ஈரோ டாலர்ஸ்ல அது வெளியிட்டுச்சு. அந்த கடனை திருப்பி செலுத்த இல்லாம அந்த நாடு டிஃபால்ட் பண்ணிச்சு. இது ஒரு உதாரணம். ஆகவே எங்க டிஃபால்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு காணப்படுற எப்பண்டா, ஒரு நாடு தண்ட நாணயத்துல அல்லாம வேறொரு நாணயத்துல பிற நாணயத்துல, நாங்க இதை ஈரோ டாலர் பாண்ட் நான் சொல்வோம், அந்த ஈரோ பாண்ட் என்று சொல்லுவோம், வேற நாணயத்துல வெளியிடுகின்ற போது அந்த வெளியிட்ட அல்லது அந்த இதை திருப்பி செலுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆகவே அந்த அபாயம் காணப்படுகின்றது. ஒரு நாடு ஃபாரின் கரன்சியில தனக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்கின்ற போது அந்த ஃபாரின் கரன்சி தனது கைவசம் இல்லாத போது திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்படுவதனை தான் இந்த டிஃபால்ட் குறிப்பிடும். டிவிபி ஆர்விபி தீர்வு அபாயத்தை குறைக்கிறது. அதாவது டிவிபி ஆர்விபின்றது டெலிவரி வர்சஸ் பேமெண்ட், ரிசீவ் வர்சஸ் பேமெண்ட்ஸ். இது என்னன்னா, நாங்க பங்கு பத்திரங்களை அல்லது செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல வாங்குற நேரம் அதற்கான பணத்தை கொடுக்கின்ற போது பணமும் பத்திரமும் ஒரே நேரத்துல டெலிவரி வர்சஸ் பேமெண்ட் ஒரே நேரத்துல இந்த செட்டில் பண்ணப்பட்டதுதான் அல்லது தீர்க்கப்படுகின்றதுதான் இந்த டெலிவரி வர்சஸ் பேமெண்ட். இதனால தீர்க்கப்படுகின்ற போது ஏற்படுகின்ற அபாயங்கள் குறைக்கப்படுகின்றன. இது ஒரு பாதுகாப்பான தீர்ப்பு முறையாக காணப்படுகின்றது. ஆர்டிஜிஎஸ் சிஸ்டத்தினூடாக டிவிபி டெலிவரி வர்சஸ் பேமெண்ட் என்ற அடிப்படையில இந்த தீர்ப்பும் மேற்கொள்ளப்படுகின்றது. இது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே டிட்டர்மைண்ட் ஆஃப் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது மார்க்கெட் சந்தையிட வட்டி வீதத்தை தீர்மானிக்கின்ற முக்கியமான காரணிகள் ரியல் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். அதாவது சந்தை அந்த ரியல் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டுண்டா எங்களோட வட்டி வீதத்திலிருந்து, அதாவது அரச பத்திரங்கள் நான் திரைசேரி உண்டியலை எடுத்துக்கொண்டா திரைசேரியோட வட்டி வீதத்திலிருந்து அந்த இன்ஃபிளேஷனை கழிக்க வரதான் அந்த ரியல் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். இன்ஃபிளேஷன் பிரீமியம் என்பது நாங்கள் இன்ஃபிளேஷனுக்காக பெற அந்த பிரீமியத்தை குறிப்பிடும். அதாவது பணவீக்கத்துக்கான பிரீமியம். டிஃபால்ட் ரிஸ்க் பிரீமியம் என்றா இப்ப நாங்க பார்த்தோம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்தவரையில அந்த நாட்டு நாணயத்துல வெளியிடப்பட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்தவரையில டிஃபால்ட் ஃப்ரீன்றதை நாங்க பார்த்தோம். என்ற அரசுக்கு அதிகாரம் இருப்பதனால நாணயத்தை வெளியிட்டு அந்த இதை செலுத்துவாங்க. மிக குறைவான டிஃபால்ட் காணப்படுது. ஆனால் ஒரு கோஆபரேட்டை பொறுத்தவரையில டிஃபால்ட் பண்றதுக்கான சான்ஸ் கூடுதலாக காணப்படுவதனால அந்த பொண்டுக்கான வட்டி வீதம் எப்பயுமே அரச வட்டி வீதத்தை விட அதிகமாக காணப்படும். அந்த அதிகரித்த தொகையை நாங்க சொல்றோம் டிஃபால்ட் ரிஸ்க் பிரீமியம். அதே போல லிக்விடிட்டி பிரீமியம் என்பது அது அரச பத்திரங்களுக்குள்ளாலே வரலாம். சில பத்திரங்கள் என்ன நடக்கும்னா அடிக்கடி விற்பனை ஆகும். அதை வாங்குறது விற்கிறதுல எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் சில பத்திரங்களை பொறுத்தவரையில அதற்கான கேள்வி குறைவாக காணப்படுறதுனால அல்லது அந்த பத்திரங்கள் விற்றுக்கொள்வது கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே அதற்கான ஒரு பிரீமியத்தை கொடுத்து அதுக்கான மேலதிக ஒரு விலையை கொடுத்து தான் அந்த பத்திரங்களை விற்க வேண்டும். அதாவது மேலதிக வட்டியை கொடுத்து குறைந்த விலையில தான் அதை கொள்வனவு செய்யணும்.
ஆகவே லிக்விடிட்டி ரிஸ்க் பிரீமியமும் அங்கு காணப்படுது. மெச்சூரிட்டி ரிஸ்க் பிரீமியம் என்று நாங்கள் வந்து டேர்ம் ரிஸ்க் பிரீமியம்னு சொல்வோம். உதாரணமாக நாங்கள் ஒரு பொண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், அது 1 இயர்ல இன்வெஸ்ட் அந்த கோஆபரேட் பொண்ட் எடுத்துக்கிறோம், 2 இயர்ஸ்ல மெச்சூர் ஆகிறேன்னா எங்களோட ரிஸ்க் வந்து குறைவாயிக்கும். நாங்கள் எடுக்கின்ற அபாயம் குறைவு, ஏன்னா 2 வருடத்துக்குள்ள அந்த கம்பெனி டிஃபால்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் குறைவு. ஆனா நாங்க அதே ஒரு 20 வருஷத்துல பொண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்டா, கோஆபரேட் பொண்ட்ல, அந்த கம்பெனி 20 வருஷத்துக்குள்ள என்ன நடக்கும்ன்றதுல ஒரு கேள்வி வரும். ஏன்னா 20 வருஷம்ன்ற ஒரு லாங் டேர்ம், மக்களால நிறைய நிகழ்வுகள் நடக்கலாம். அவை அது இந்த லொஸ்ட் ஆகிறதுக்கான, டிஃபால்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் கூடுதலாக காணப்படுது. Why do government issue debt securities? ஏன் கவர்மெண்ட் கடன் பத்திரங்களை இஷ்யூ பண்ணுது? ஒரு அரசு ஏன் கடன் பத்திரங்களை இஷ்யூ பண்ணுது? இந்த விடயங்களை நீங்க மிச்சம் அவதானமாக, இப்படியான கேள்விகள் வரதுக்கான சந்தர்ப்பங்களும் காணப்பட்டதுனால நீங்க கொஞ்சம் அவதானமாக இந்த விடயங்களை பார்க்கிறது நல்ல. பட்ஜெட் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்துல வரவு செலவு திட்டத்தை தயாரிச்சா அரசாங்கம் வரவை விட செலவு கூடுதலா இருக்கின்ற நேரம் அங்க ஒரு கேப் ஒன்று ஏற்படுது. அந்த கேப்பை ஈடு செய்யறதுக்காக வேண்டி அரசு என்ன செய்யும், அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அரசு வெளியில இருந்து கடனை வாங்கும். அந்த அந்த பற்றாக்குறை கூடுகின்ற போது அந்த பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு அரசு கடன் வாங்குறது. பண விநியோகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, உதாரணமாக மணி சப்ளைல பணப்புழக்கங்கள், பணவீக்கம், இதுகளை கட்டுப்படுத்த என்ன செய்யும்டா, அரசு பத்திரங்களை வெளியிடும். அதாவது அரசு என்ன செய்யும்டா, அரசு இந்த உதாரணமாக அரசு பத்திரங்களை பயன்படுத்தும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பணப்புழக்கத்தை கூட்டுறதுக்கு அரசு என்ன செய்யலாம்டா, தான் வெளியிடுகின்ற பத்திரங்களை மத்திய வங்கிக்கு வழங்கலாம். மத்திய வங்கிக்கு வழங்குறதுனால பணப்புழக்கம் சந்தையில அதிகரிக்கலாம். அதே நேரம் அரசு என்ன செய்யலாம் என்றால், அல்லது மத்திய வங்கி என்ன செய்யலாம் என்றால், அரசு மத்திய வங்கியை பயன்படுத்தி ஏற்கனவே வெளியிட்ட அந்த பத்திரங்களை கொள்வனவு செய்யறது மூலமும் அந்த புழக்கத்தில் உள்ள பணத்தை கூட்டலாம். அதே போல மத்திய வங்கியை பயன்படுத்தி அரசு என்ன செய்யலாம் என்றா, பத்திரங்களை, மத்திய வங்கி ஏற்கனவே வைத்திருக்கின்ற பத்திரங்களை விற்பனை செய்வதனூடாக சிஸ்டத்துல எங்களோட அந்த நடைமுறையில் உள்ள பணத்தின் அளவை கட்டுப்படுத்தலாம். அத அந்த பணத்தை திருப்பி எடுக்கலாம், சிஸ்டத்துக்கு எடுக்கலாம். வட்டி வீதங்களை கட்டுப்படுத்த, கடன் வளர்ச்சியின் விரும்பிய அளவை பராமரிக்க. உதாரணமாக அரசு என்ன செய்யும்டா, வட்டி வீதங்கள் கூடிக்கொண்டு போற நேரம் அல்லது குறைஞ்சு கொண்டு போற நேரம் அதை எப்படி ஒரு லெவல்ல வைக்கிறதுக்கு வேண்டும் என்றதுக்காக வேண்டியும் இந்த பத்திரங்களை வெளியிடலாம். அதே போல அந்த உங்களுக்கு தெரியும், அரசு என்ன செய்யும்டா, இந்த வட்டி வீதங்களை குறைக்கின்ற போது சந்தையில ஏனைய வட்டி வீதங்களும் குறைவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. அவ்வாறு வாய்ப்பு காணப்படுகின்ற போது கடன் வளர்ச்சியை கூட்டலாம். அடுத்து அரசு என்ன செய்யும்னா, பரோ பண்ற அளவு, அரசு கடன் வாங்குற அளவை குறைப்பதனூடாகவும், அரசுன்ற கேள்விய அந்த பணத்துக்கான கேள்வியை குறைப்பதனூடாகவும் இந்த வட்டி வீதங்கள்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட் நாங்க இதை நேரத்தோட பார்த்துக்கிறோம். ஒரு இஷ்யூவர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற இது ஆக்ஷன் ஊடாக இஷ்யூ பண்ணப்படுது. அது நாங்க பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவோம். செகண்டரி மார்க்கெட் நாங்க சொல்ல வர என்னண்டா, இந்த இரண்டாம் நிலை சந்தைண்டா ஒரு முதலீட்டாளர் வாங்கின அந்த செக்யூரிட்டிஸ் பங்குகளை இன்னொரு ஆளுக்கு விற்கிறது தான் இரண்டாம் நிலை சந்தைன்றத நாங்க சொல்லுவோம். அதாவது பில் ஆக்ஷன் ஆர் யூசுவலி ஹெல்ட் வெனிஸ்டே. உங்களுக்கு தெரியும், இலங்கையில பில் ஆக்ஷன், ட்ரெஷரி பில் ஆக்ஷன் எப்பயுமே வெனிஸ்டே. இந்த பாயிண்ட்கள் முக்கியமானது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரமோட செட்டில்மெண்ட், அதுக்கான பேமெண்ட்ஸும் செக்யூரிட்டி கைமாறுறதும் ஃப்ரைடே நடைபெறும். லாஸ்ட் டே ஆஃப் த வீக். அதாவது உதாரணமா இதுல கவனமா வச்சுக்கொள்ளணும், ஃப்ரைடே ஒரு லீவ் நாள், ஃப்ரைடே ஒரு லீவ் தினமாக இருந்தால் அந்த ஆக்ஷன் நடைபெறும் செவ்வாய்க்கிழமை. அதே நேரம் ஆக்ஷனுக்கான செட்டில்மெண்ட் வியாழக்கிழமை நடைபெறும். ஃப்ரைடே வேக்கிங் டேஸ் ஆகும். வியாழன் ஒரு லீவ் நாளாக இருந்தா செவ்வாய்க்கிழமை ஆக்ஷன் நடைபெறும். அதுக்கான செட்டில்மெண்ட் வெள்ளிக்கிழமை நடைபெறும். அதாவது திங்கள் செவ்வாய் லீவ் வந்தா பிரச்சனை இருக்காது. ஏன்னா புதன்கிழமை ஆக்ஷன் நடைபெறும். அது போல 2 நாள் பிறகு T+2ல செட்டில்மெண்ட் நடக்கும்.
அது வந்து புதன்கிழமை ஆக்ஷன், அதே போல வெள்ளிக்கிழமை செட்டில்மெண்ட் நடக்கும். Bond auction are settled on the first or 15th of month. First working டேயும் 15th அது நடுவுல வர working டேயும். Auction are held 2 working days before the settlement. எப்பயுமே 2 working days before the settlement தான் எல்லா ஆக்ஷனும் நடைபெறும். Government security subsequently trade in secondary market which is an over the counter. அதாவது செகண்டரி மார்க்கெட்ல வந்து இது ஓவர் த ஃபோன் தான் பெரும்பாலும் நடக்கிற சிஸ்டங்கள்லையும் ப்ளூம்பர்க் இந்த போன்ற சிஸ்டங்கள்லையும் ட்ரேடிங் நடைபெறுது. இது நாங்க எப்பயுமே செகண்டரி மார்க்கெட்ன்ற நேரம் ஒரு முதலீட்டாளர் இன்னொரு முதலீட்டாளருக்கு விற்கிற ஏற்கனவே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ கோஆபரேட் புக் செக்யூரிட்டிஸோ கொள்வனவு செஞ்சுக்கிறோரால் அந்த செக்யூரிட்டிஸை விற்பனை செய்யறத வந்து இந்த செகண்டரி மார்க்கெட். இது நாங்கள் நிறைய சொன்னோம். இந்த விஷயங்களை நான் லாஸ்ட் வீக்ல உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். அதாவது ஒரு ட்ரெஷரி பில் இஷ்யூ பண்ணா அதோட அந்த எங்களுக்கு தர ஐசின் நம்பர்னு சொல்லுவோம். அந்த ஐசின் நம்பர் ஊடாக கண்டுபிடிச்சலாம். ஐசின் நம்பர் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொன்றை குறிப்பிடுகின்றது. இந்த ஏண்டு வந்தா அது ட்ரெஷரி பில், பீண்டு வந்தா ட்ரெஷரி பாண்ட், எல்கென்ட்ரி ஸ்ரீலங்கா கொமனா வரும். இது டேஸ் எவ்வளவு காலம்ன்றதை குறிப்பிடும். 364 1 year treasury bills. 14 2014 E வந்து மந்த் குறிக்கும். மந்த்துக்கு ஒரு இந்த ஆல்பபெட் நம்பர் காணப்படுது. இதே போலதான் பொண்டுக்கும் அந்த பொண்டையும் எங்களுக்கு இந்த ஐசினை வச்சு இது பில்லா பொண்டான்னு ஃபர்ஸ்ட் கடையெல்லாம் பண்றதுக்கு ஏஆ பிஆன்னு பார்க்கலாம். அதே போல எவ்வளவு காலம்ன்றதை பார்க்கலாம். இது இங்க வந்து 5 தரப்பட்டுகிறது. 5 years குறிப்பிடும். அடுத்த டேட் 15th அந்த இஷ்யூ பண்ண டேட் அடுத்து இந்த விடயங்களை குறிப்பிடும். இதாகவே இது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பாண்ட் டெர்மினாலஜி இஷ்யூவர்ன்ற வந்து இந்த டெர்மினாலஜி நான் கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். சில நேரம் சில குறிப்புகளுக்கு அல்லது ஆரம்ப கேள்விகளுக்கு வரலாம். இஷ்யூவர்ன்ற வந்து ஒரு பத்திரத்தை இஷ்யூ பண்றவர், வெளியிடுறவர். அவர் என்ன செய்வார் என்றால் ஒரு பத்திரத்தை வெளியிட்டு தேவையான பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பத்திரத்தின முதிர்வு திகதியில அந்த பத்திரத்துக்கான அந்த கொடுப்பனை செலுத்துவாரு. அந்த தொகையை திருப்பி செலுத்துவாரு. அதே நேரம் அந்த பத்திரத்தில் வைத்திருக்கின்ற காலப்பகுதியில அதை வைத்திருப்பவருக்கு குறிப்பிட்ட ஒரு வட்டியை அவர் தொடர்ந்து செலுத்தி கொண்டு வருவாரு. அதே போல பாவெளிவுன்ற வந்து ஒரு பொண்டுன்ற முகப்பெருமதின்னு நான் சொல்வோம். முகப்பெருமதி இஷ்யூவர்ன்ற விநியோகிப்பவர், பாவெளி என்றது முகப்பெருமதி. முகப்பெருமதின்றா அந்த பொண்ட்ல பொண்ட் 1000 ரூபாட பொண்ட், 100 ரூபாட பொண்ட், 500 ரூபான்ற பொண்ட், அந்த பொண்ட முகப்பெருமதி. அடுத்தது கூப்பான் என்பது அந்த பொண்ட்ல குறிப்பிடப்பட்டுள்ள வட்டி வீதத்தை குறிப்பிடும். 6 மாசத்துக்கோ அல்லது எவ்ரி இயரோ எவ்வளவு வட்டி வீதம் செலுத்தப்படும்ன்ற அந்த வட்டி வீதத்தை குறிப்பிடும். பெரும்பாலும் வருடத்துக்கான வட்டி வீதத்தை தான் குறிப்பிடும். ஆகவே என்ன செய்யும்டா 6 மாசத்துக்கு ஒருக்க வட்டியை செலுத்துறா. இலங்கை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்தவரையில எவ்ரி 6 month தான் பே பண்ணுவாங்க. அந்த வட்டி வீதம் 10 வீதம் உண்டா. ஃபர்ஸ்ட் 6 monthக்கு 5 வீதம், லாஸ்ட் செகண்ட் 6 monthக்கு 5 வீதம் என்ற அடிப்படையில செலுத்தப்படும். இந்த பிரைஸை பொறுத்தவரையில டிஸ்கவுண்ட் அண்ட் பிரீமியம். ஒரு செக்யூரிட்டிஸ் பாவெளியுள்ள வெளியிடப்பட்டால், முகப்பெருமதியில வெளியிடப்பட்டால் அங்க பிரீமியமோ டிஸ்கவுண்டோ காணப்படாது. ஆனால் அதே செக்யூரிட்டிஸ் முகப்பெருமதியை விட குறைந்த விலையில் வெளியிடப்பட்டால் அதை டிஸ்கவுண்ட் என்று சொல்வோம். அதே வேளை முகப்பெருமதியில விட கூடுதலான விலைக்கு வெளியிடப்பட்டால் அதை பிரீமியம் பாண்ட் என்று சொல்வோம். விற்பனை செய்யப்பட்டால், அதாவது முகப்பெருமதியை விட குறைந்த விலையில விற்கப்பட்ட அதை டிஸ்கவுண்ட், முகப்பெருமதியில விட கூடுதலான விலையில விற்றா அதை பிரீமியம் பாண்ட் என்று சொல்வோம். டேர்ம் டு மெச்சூரிட்டிண்டா எவ்வளவு காலத்துக்குள்ள அந்த பாண்ட் மெச்சூர் பண்ணுது, மெச்சூரிட்டி அடையுதுன்றது. YTMண்டா ஈல்ட், YTMன்றா ஈல்ட் டு மெச்சூரிட்டி. ஈல்ட் டு மெச்சூரிட்டிஸ்ண்டா அந்த செக்யூரிட்டிஸ் நாங்க வாங்கின அந்த செக்யூரிட்டிஸ் இந்த எங்கள்கிட்ட இன்டர்னல் ரேட் ஆஃப் IRR எவ்வளவுன்றதை தான் அது குறிப்பிடும். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னா நாங்க டீப்பா பார்ப்போம். குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள அந்த பொண்டை வந்து நாங்க சொல்லுவோம் எவ்ரி 6 month அந்த பொண்ட் இந்த பே பண்ணுது. ஜனவரி 1st இஷ்யூ பண்ணப்பட்ட பொண்ட் ஜூலை 1st தான் அந்த அதுக்கான வட்டியை கொடுக்கும். ஆனா என்ன நடக்கும்டா இதுக்கு இடையிலையும் ஒரு ஆள் அதை வாங்கலாம். வாங்குன்ற சொல்லுவோம். மார்ச் 31st ஒரு ஆள் வாங்கினாரு. ஜனவரி 1st இஷ்யூ பண்ணது, மார்ச் 31st கொள்வனவு செய்தாரு. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்.
ஜூலை 1 ஆகவே 3 மாசம் ஒரு ஆள் வச்சுக்கிறாரு, அடுத்த 3 மாசம் இன்னொரு ஆள் வச்சுக்கிறாரு. ஆகவே ஆரம்பத்துல வச்ச 3 மாசத்துக்குமான அந்த இன்ட்ரெஸ்ட ஆகவே பொண்ட் ஹோல்டருக்கு கொள்வனவு செய்கின்ற போது செலுத்துகின்றதுதான் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்வோம். அந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த பொண்ட பிரைஸை கன்சிடர் கிளீன் பிரைஸ் சொல்லுவோம். அக்ரூட் இன்ட்ரெஸ்டோட பொண்ட பிரைஸை கால்குலேட் பண்றது டேட்டி பிரைஸ் நாங்க சொல்லுவோம். ஆகவே கிளீன் பிரைஸ் பிளஸ் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் டேட்டி பிரைஸாக வரும். பொண்ட் வித் ஆப்ஷன், ஆப்ஷன் தான் பொண்டை பொறுத்த வரையில பிளேன் வெனிலா பொண்டுண்டா அதுல ஒரு ஆப்ஷனும் இல்லை. பொண்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா ஒரு பொண்ட் சில ஆப்ஷன்களை வச்சு வெளியிடப்படும். உதாரணமாக அழைப்பு ஆப்ஷன், அழைப்புண்டா அந்த பொண்டை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால அழைக்கலாம். அதாவது உதாரணமாக 10 இயர் பொண்டுண்டா 5 இயர்ஸ்க்கு பிறகு எந்த டைமும் இஷ்யூவருக்கு அழைக்கலாம்ன்ற ஒரு கண்டிஷனோட அதை வெளியிட்டிருந்தா அதை நாங்கள் கோலபிள் பொண்டுன்னு சொல்வோம். புட்டபிள் பொண்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது அதன் பொண்டை கொள்வனவு செஞ்சாலுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள திருப்பி விற்கலாம் இஷ்யூவருக்கு, அதுதான் புட்டபிள் பொண்டுன்னு நான் சொல்லுவோம். ஈல்கே ஒன்று என்னன்னா, ஈல்கே ஒன்றது டிஃபரண்ட் மெச்சூரிட்டிஸ், எங்களுக்கு தெரியும் பொண்ட்ஸ் ஒவ்வொரு மெச்சூரிட்டிஸும் அவருடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இணைச்சி வரைகின்ற வலைதான் வந்து ஈல்கே. இதை நாங்க டீப்பா பார்ப்போம். ரைட். இஷ்யூவர்ன்ற பொறுத்தவரையில நாங்க பணம் செலுத்துவதாக உறுதியளிக்கும் நிறுவனம் மேலதிக செலுத்த ஒப்புக்கொள்கிறது. பண நிறுவன தேதிகளில் செலுத்த ஒப்புக்கொள்வது. இதில் வட்டி, கடன் வாங்கிய தொகை வழங்குபவரின் கடன் வாங்கிய தொகை இரண்டையும் திருப்பி செலுத்தும். வட்டியையும் கடனும். அடுத்தது வந்து பிரின்சிபல் டைப் ஆஃப் இஷ்யூவர்ஸ். மத்திய அரசுகள், அரசு தொடர்பான முகர்வர்கள், நகராட்சி அரசாங்கங்கள், நிறுவனங்கள், சுப்ரா நேஷனல். நாங்க இதை பார்த்துட்டோம். அடுத்தது பாவலின்றதை நான் விளங்கப்படுத்தினேன். ஒரு பொண்டாட முகப்பெருமதியை தான் பாவலி ஒன்று குறிப்பிடுகிறது. ஆகவே ஒரு பொண்ட பாவலியை பொறுத்தவரையில 100, 1000, 5000, 10,000 அடிப்படையில அது வகைப்படுத்தப்படலாம். கூப்பான் வந்து பத்திரத்தை வழங்கும் போது குறிப்பிடப்பட்டுள்ள வட்டி வீதம். அந்த பத்திரம் 10 வீதமா 5 வீதமாண்டு. இப்ப எங்களுக்கு இங்க தந்திக்கிற உதாரணத்துல 4.5% வந்து வருஷத்துக்கான வட்டி வீதம். ஆகவே இது என்ன செய்வாங்கண்டா கூப்பான் அடிப்படையில தான். ஆகவே கூப்பான் வந்து 4.5 அந்த இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஆகவே கூப்பான் எப்பயுமே எவ்ரி 6 months தான் பே பண்ணப்படும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்தவரையில. கூப்பான் 0 கூப்பான் பத்திரங்கள் மற்ற செலுத்தாத கடன் பத்திரங்கள் ஆழ்ந்த தள்ளுபடியில் வர்த்தகம் செய்யப்பட்டு முதிர்ச்சியில் அதன் முழு மதிப்பிற்காக மீட்டெடுக்கப்பட்டது. அதாவது இங்க விளங்கணும் என்னன்னா, 0 கூப்பான் பாண்ட். 0 கூப்பான் பாண்டுன்ற வந்து பாண்ட்ல நாங்க சொன்னோம் பாண்டுக்கு என்ன செய்யறேன்னா எவ்ரி 6 months அதுக்கான வட்டி செலுத்தப்படும். எவ்ரி 6 months அதுக்கான வட்டி செலுத்தப்படும் என்று நார்மல் கூப்பன் நாங்க சொல்லுவோம். 0 கூப்பன்டா நாங்க 5 year பாண்ட் ஒன்று எடுத்தா 5 yearsல தான் அதுக்கான வட்டி செலுத்தப்படும். ஆகவே என்ன நடக்கும்னா, அந்த கூப்பான 100 ரூபாய் முகப்பெருமதியான கூப்பான அதை இஷ்யூ பண்ற நேரம் 5% இன்ட்ரெஸ்ட் 5% படி 5 இயர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் செய்யப்படும். டிஸ்கவுண்ட் செய்யப்பட்டா கிட்டத்தட்ட ஒரு 75 ரூபாய்க்கு வரும் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 75 ரூபாய்க்கு வருமா இருந்தால் அந்த பொண்டை வந்து 75 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு அதை மீட்டுக் கொள்கின்ற போது 100 ரூபாய் செலுத்தப்படும். 100 ரூபாய் பெறுமதியான பொண்டை 5 வீத வட்டி வீதத்துல 5 வருட பொண்ட இஷ்யூ பண்றேன்னு வச்சா அந்த பொண்ட டிஸ்கவுண்ட் 0 கூப்பான்டா அந்த பெருமதியை நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணால் எங்களுக்கு வரும் கிட்டத்தட்ட 75 ரூபாய். ஆகவே 75 ரூபாவை ஒரு முதலீட்டாளர் டீப் டிஸ்கவுண்ட் பொண்டுன்னு நான் சொல்வோம். அதுல முதலீடு செய்வாரு. அதுண்ட 5 வருடம் கழிந்த முதிர்வு திகதியில அவர் என்ன செய்வாருன்னா 100 ரூபாவை திருப்பி பெறுவார். ஆகவே அந்த 75 ரூபாவுக்கும் 100 ரூபாய்க்கும் இடையிலான அந்த வித்தியாசம் ஒரு வருமானமாக காணப்படும். 0 கூப்பான்றது 6 months அடிப்படையில வட்டி செலுத்தப்பட்டுள்ள முதிர்வுலதான் வட்டி செலுத்தப்படுகின்றன. அரச திரைசேரி முறிகள்
சாரி உண்டியல்கள் திரைசேரி உண்டியல்கள் இந்த டிஸ்கவுண்ட் மெத்தட்ல தான் வழங்கப்படுகிறது. அது 3 மாதம் 6 மாதம் 1 வருடம் முதிர்வை கொண்டது. அதாவது 82 நாள் 91 நாள் 182 நாள் 364 நாள் என்ற முதிர்வு அடிப்படையில தான் அது வழங்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமா இருக்குது. அதே போல இன்னும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த அதாவது இந்த கார்ப்பரேட்டால கொமர்ஷியல் பேப்பர்ன்ற ஒரு பத்திரம் வழங்கப்படுகிறது. அந்த கொமர்ஷியல் பேப்பர் நாங்கள் நேரத்தோட பார்த்திக்கிறோம். அதுவும் இந்த இந்த டிஸ்கவுண்ட் அடிப்படையில தான் வழங்கப்படுது. அந்த விடயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். Price of a bond equal present value of future cash flow received by the bond holder. விலை பத்திரத்தின் விலை என்பது பத்திரதாரர் பெறும் எதிர்கால பணப்புழக்கத்தின் தற்போதைய பெறுமதி. அதுதான் பத்திரம். கேஷ் ஃப்ளோ பணப்புழக்கங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் முடிவிலும் வட்டி செலுத்துதல், அதோடைய முதிர்வுல பெறப்பட்ட முக மதிப்பும் திருப்பி செலுத்தப்படுதல். முக மதிப்பு அந்த முக மதிப்போடு இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோவாக நாங்கள் கொள்றோம். தேவையான வருவாய் வீதத்தில் பணப்புழக்கங்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. இங்க வந்து பிரைஸை கால்குலேட் பண்றதுக்கு என்ன செய்வோம்டா, எங்களுக்கு தெரியும் பத்திரத்தின் விலையை கால்குலேட் பண்றது நாங்க என்ன செய்வோம்டா, பத்திரத்துல பணப்புழக்கங்களை நாங்க எடுப்போம். அது வட்டியை எடுத்து அதனோட முதிர்வுல பெறப்படுகின்ற அந்த தொகையை எடுத்து அதை நாங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். எங்களோட தேவையான அதாவது the value received at maturity. Cash flow discounted at the required rate of return. நாங்க என்ன எங்களுக்கு வருமானமா எதிர்பார்க்கிறோமோ, நாங்க எங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் ஆயிக்குதோ அதனூடாக அதை டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். பிரைஸ் கால்குலேஷன் பாண்ட், இங்க ஒரு உதாரணம் தந்திருக்குது. இந்த பாண்டோட பிரைஸ் கால்குலேஷனை எப்படி செய்யலாம். அதாவது இந்த பாண்ட் that mature in 6 years has a par value of 1000, an annual coupon payment of 80 and market interest rate is 9%. What is the price ன்னு கேட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும் and mark interest rate of 6, annual coupon annual தான் பே பண்ணுது. ஆகவே 80 ரூபாய் பே பண்ணுது. கூப்பான் பேமெண்ட் ஆஃப் 80. இத எவ்ரி 6 மந்த் எங்களுக்கு 80 கிடைக்கும். சாரி எவ்ரி இயர்ஸ் 80 கிடைக்கும். அதே நேரம் 1000 இன்வெஸ்ட் பண்ணிக்குது. எங்களோட ரிக்வயர் ரேட்டாக 9 தரப்பட்டிருக்குது. பாண்ட் ஹேஸ் 15 இயர் மெச்சூரிட்டி. இதே மாதிரி இன்னொரு உதாரணமும் தரப்பட்டிருக்குது. எங்களுக்கு இதை நாங்கள் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். நாங்கள் கேஷ் ஃப்ளோவை டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் முன்னுக்கு பார்ப்போம் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்றது. In a general, the price of a bond P can be computed using the following formula. இதுதான் எங்களோட இந்த P-ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா. ப்ரைஸ் ஈக்குவல் இந்த எங்களோட இந்த சமேஷன் C1 இந்த கூப்பான் செமி அனுவல் கூப்பான் பேமெண்ட். இங்க வந்து அனுவல் கூப்பான் அங்கே உதாரணத்தில் தரப்பட்ட மாதிரிக்கு. அதே நேரம் டு த 1 + R டு த பவர் T. இது எந்த பீரியட் 1ண்டா 1 வரும், பீரியட் 2ண்டா 2 வரும், அந்த 2 வரும். ஆகவே கூப்பான் இப்ப இங்க வந்து எங்களுக்கு இந்த இடத்துல தரப்பட்டிருக்கிற வந்து ஒரு கூப்பான், அதே நேரம் மெச்சூரிட்டி. இப்போ எங்கள்கிட்ட நிறைய கூப்பான் இருக்கிறாண்டா ஒவ்வொன்றுக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். நாங்கள் 6 இயர் பாண்டுண்டா 6 ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி அதனோட இந்த ப்ரைஸையும் கால்குலேட் பண்ணி இந்த பெறுமதியும் கால்குலேட் பண்ணா இங்கே வந்து 1 + R டு த பவர் N தந்திக்குது. என்னன்றது வந்து எங்களுக்கு தெரியும் மெச்சூரிட்டி பீரியட் 6. அதனால இடத்துல 6 போட்டோம்னா எங்களுக்கு வரும் மெச்சூரிட்டி வேல்யூ. ஆகவே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா எங்களை கால்குலேட் பண்ணலாம். இங்கே வந்து பிரீமியம் பாண்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் பாண்ட்ன்ற ரெண்டு விஷயத்தையும் இதில் விளங்கப்படுத்துறாங்க. இதில் வந்து கோட்டட் ப்ரைஸ் 9.5 அண்ட் கோட்டட் ப்ரைஸ் 102.5. ஆகவே ப்ரைஸ் பர் $1 ப்ரைஸ் இஸ்
ஆகவே par value அந்த bond par value 100 அதோட டாலர் பிரைஸ் இந்த பிரைஸ் வந்து 950 100 and 250 அதாவது இங்க பார்த்தோம் எங்களுக்கு விளங்கணும் எது டிஸ்கவுண்டட் எங்களுக்கு தெரியும் சாதாரணமா டிஸ்கவுண்டட் என்று வார விடயம் டிஸ்கவுண்ட் சொல்ல வார விடயம் என்னண்டா அதோட உண்மையான பெறுமதியை விட குறைந்த பெறுமதியில் அது விற்கப்படுறதுதான் நாங்க டிஸ்கவுண்டட் சொல்லுவோம் உண்மையான டிஸ்கவுண்ட் போட்டீங்கன்னு சொன்னா சேல்ஸ் டிஸ்கவுண்டா அது உண்மையான பெறுமதியை விட குறைந்த விலையில விற்கப்படுறது ஆகவே இங்க முகப்பெறுமதி 100 அது 90 ரூபாய் 50% விற்கப்படுறா நீங்க பார்த்த பார்வையில தெரியும் அந்த பாண்ட் டிஸ்கவுண்டட் ஆகவே பாண்ட் பிரைஸ் ஹையர் than its par value பிரீமியம் பாண்டுண்டா உண்மையில நாங்க அதோட par value விட கூடுதலான ஒரு தொகையை கொடுக்கிறோம்டா அதைத்தான் நாங்க பிரீமியம் என்று சொல்வோம் ஆகவே 100 ரூபாய் பாண்டை நாங்க 102 ரூபாய் 75 வாங்கினா 2 ரூபாய் 75 நாங்க பிரீமியம் கொடுக்கிறோம் கூடுதலா கொடுத்து வாங்குறோம் இதை நாங்க சொல்வோம் பிரீமியம் பாண்ட் பிரீமியம் பாண்ட் the bond price higher than its par value இந்த par value விட முக பெறுமதியை விட அதோட விற்பனை செய்யப்படுகின்ற பெறுமதி கூடுதலா இந்த நாங்க சொல்வோம் அதை பிரீமியம் பாண்ட் முகப்பெறுமதியை விட விற்பனை செய்யப்படுகின்ற பெறுமதி குறைவாக இருந்தத டிஸ்கவுண்ட் பாண்ட் பாண்ட் இஸ் issued for less than its par value or a bond currently trading below par அது வந்து நான் சொல்வோம் discounted bond term to maturity time between the bond is issued and when it is matures அதாவது நாங்க என்ன விளங்கணும் term to maturities அதாவது ஒரு bond இஷ்யூ பண்ணினத்திலிருந்து அது எப்ப திருப்பி செலுத்தப்படும் அந்த முதிர்வு திகதி இடைப்பட்ட காலம் தான் term to maturity at which the time the issuer must redeem the bond paying the price principal or the amount of time between now and when a bond mature அதாவது ஒரு bond இஷ்யூ பண்ணப்பட்டு அது mature பண்ணப்படுறதுக்கான காலத்தான் இங்க அதை குறிப்பிடுது உதாரணமாக இப்ப நாங்க இதுல எடுத்தோம்டா 1/1/2020 அந்த பாண்ட் மெச்சூர் ஆகுது அதாவது ஜனவரி 1st பாண்ட் மெச்சூர் ஆகுது இஷ்யூ பண்ணிக்குது 1/1/2010 ஆகவே உங்களுக்கு தெரியும் 20 வருஷம் 10 வருட பாண்ட் இது 10 வருடத்துக்குள்ளால மெச்சூர் ஆகும் அதே போல இங்கே தந்திக்குது திரும்ப 1/1/2020 மெச்சூர் ஆகுது ஆனா அதை கொள்வனவு செஞ்சுக்கிறாள் வாங்குறாள் 2/1/2013 இதையும் கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் இந்த இடத்துல காணப்படுது இன்னும் டேண்டும் பார்க்கலாம் ஏன்னா 2ஆம் தேதி 1ஆம் தேதின்றதுனால 6 வருஷமும் இந்த கிட்டத்தட்ட 364 நாட்கள் தான் அந்த பொண்டை காலம் உண்டு நான் சொல்லலாம் அல்லது கிட்டத்தட்ட 7 வருஷம் உண்டு ஆகவே பொண்டை அதாவது நாங்க வாங்குற கொள்வனவு செய்யற டேட்டுக்கும் அது இங்க எவ்வளவு காலத்துக்கு அது வாழும் என்ற அந்த எழுக்கும் இடையிலான வித்தியாசம் தான் எங்கள்ட அந்த ரிமைனிங் பீரியட் ஆஃப் மெச்சூரிட்டிஸ் எஞ்சியுள்ள முதிர்வு காலம் இதை சொல்லலாம் இது வந்து முதிர்வு காலம் அதாவது இஷ்யூ பண்ண டேட்டுக்கும் டேர்ம் டு மெச்சூரிட்டி அந்த முதிர்வு காலங்கள் வந்து சொல்லலாம் இஷ்யூ பண்ண டேட்டுக்கும் அது முதிர்வு அடைகின்ற டேட்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் டெர்மினாலஜியில நாங்க பார்த்தோம் டே கவுண்ட் பேசிஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது மாதிரியான கேள்விகள் வரலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேசிஸ் த பேசிஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கூப்பான் ஈல்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் டி பில்ல பொறுத்தவரையில ஆக்சுவல் 364 டேஸ் அதாவது ஆக்சுவல் அந்த பொண்ட ரிமைனிங் பீரியட் டிவைடட் பை 364 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பொண்டை பொறுத்தவரையில ஆக்சுவல் US Treasury are based on actual 360 others 360 right is an விஷயம் amortization redemption in premium amortization da என்ன அதாவது நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் நாங்க இங்க பார்த்தோம் ஒரு பொண்டை நாங்க வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கிக்கிறோம் அல்லது பிரீமியமுக்கு வாங்கிக்கிறோம் இந்த பொண்டை நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 5 இயர் பாண்ட் 5 இயர் பாண்டை நாங்க டிஸ்கவுண்ட் வாங்கினோம்டா
இந்த டிஸ்கவுண்ட் 5 வருஷத்துக்கும் உரியதுதான். ஆகவே இது முதிர்வுல தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா இது 5 வருஷத்துக்கும் உரிய டிஸ்கவுண்ட். ஆகவே இது 5 வருஷத்துக்கும் இந்த டிஸ்கவுண்ட் நாங்க பிரிச்சு கொடுக்கறது தான் வந்து அந்த டிஸ்கவுண்ட அமோர்டைஸ் பண்றேன். 5 வருஷத்துக்கும் நாங்க அதுக்குரிய தொகையை வேற வேறையாக்கி ஒதுக்கி வாரது. அதே போல பிரீமியத்தை எடுத்துக்கொண்டா 2.75 என்ன நடந்துக்கிறோம்னா நாங்க பிரீமியம் பே பண்ணிக்கிறோம். அந்த பிரீமியம் வந்து 5 இயர்ஸ்க்கு 5 அபவுண்டுண்டா அவை 5 இயர்ஸுக்கும் இடையில அதை நாங்க பிரிச்சு வழங்குறத வந்து ரிடக்ஷன் இன் பிரீமியம்ன்றதும் அமோர்டைசேஷன்ன்றது அந்த பிரீமியத்தையும் டிஸ்கவுண்டையும் நாங்க அந்த உரிய காலத்துக்கு இடையில நாங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு பரப்பி விட்டுறது. ஒவ்வொரு வருடத்துக்குமான அந்த டிஸ்கவுண்டையும் பிரீமியத்தையும் நாங்க பிரிச்சு இந்த கணக்குல காட்டுறது தான் அந்த அமோர்டைசேஷன். அப்பதான் எங்களுக்கு உண்மையான அந்த பெறுமதியை காணலாம். பிட் ஆஃபர் பையிங் அண்ட் செல்லிங் ரேட் ஆஃப் த மார்க்கெட். பிட்ண்டா பையிங் ரேட், பிடிங்ண்டா பையிங் ரேட். அதே போல ஆஃபர் ரேட்ண்டா நாங்க விற்கிற ரேட், பையிங் ரேட்ண்டா நாங்க பிட் ரேட்ண்டா நாங்க வாங்குற ரேட், ஆஃபர் ரேட்ண்டா நாங்க விற்கிற ரேட். எப்பயுமே பிட் ரேட் வந்து கூடுதலா இருக்கும் ஆஃபர் ரேட்டை விட. ஏன்னா நாங்க சொல்லிக்கிறோம் பிரைஸுக்கும் இந்த ஈல்டுக்கும் இடையில இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் காணப்படுது, எதிர்மறையான தொடர்பு தான் காணப்படுகிறது. எப்பயுமே வாங்குறாள் எப்பயுமே விற்கிறாளை விட குறைய வாங்கத்தான் ரெடி ஆயிப்பாரு. விற்கிறாள் வாங்குறாளை விட கூடிய பிரைஸ் தான் விற்க ட்ரை பண்ணுவாரு. ஆகவே பிரைஸ் கூடணும்டா ஈல்ட் குறையணும். ஆகவே ஈல்ட் இங்க பிட் ஆஃபர் தரப்பட்டா அதுல குறைந்ததுதான் ஆஃபர் ஆயிக்கும். அவர் வந்து கூட விலைக்கு விற்க ட்ரை பண்ணுவாரு. ஆகவே கூட 11.30 தான் இது வரும். 30 தான் வாங்க ரெடி ஆகிக்கின்ற அந்த ஈல்டை குறிப்பிடும். Yield to maturities, the bond interest rate as a percentage of current price of the bond. Yield to maturity நாங்க வந்து the bond interest rates as a percentage of current price of the bond. அதாவது current price எங்க bond current price தான் as a percentage of as a percentage எங்கட bond current price வந்து என்னன்றதை நாங்க கால்குலேட் பண்ணோம்டா அதுதான் ஈல்டாக கன்சிடர் பண்ணப்படும், அதுதான் ஈல்டாக காணப்படும். Yield to maturity, it is measured the return on the bond if it is held until maturity date. ஒன்று வந்து yield to maturity-க்கு ரெண்டு கண்டிஷன் நாங்க அப்ளை பண்றோம். yield to maturity-க்கு ஒன்று வந்து அந்த bond-ஐ வந்து நாங்க மெச்சூரிட்டி அடையும் வரைக்கும் வச்சிக்கணும், அது முதிர்வு வரைக்கும் வச்சிக்கணும். YTM calculation take into account current market price, par value, coupon interest rate and time to maturity. Also assume all coupon are reinvest at the same rate. இங்க வந்து என்னன்னா ரெண்டு கண்டிஷன் முக்கியமா காணப்படுது. ஒன்று அந்த yield to maturities என்ற விஷயம் சரியாக ஆக வேண்டும்னா அந்த பொண்டை வந்து நாங்க yield to இந்த பொண்ட் மெச்சூர் ஆகும் வரைக்கும் வச்சிக்க வேண்டும். அதே நேரம் அந்த சரியான தொகை எங்களுக்கு கிடைக்கணும்டா. அதே போல நாங்க எங்களுக்கு கிடைக்கின்ற எவ்ரி இயரோ எவ்ரி 6 மந்த் கிடைக்கின்ற கூப்பான நாங்க பொண்டை எந்த ஈல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோமோ அதே ரேட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆயினா தான் இந்த பொண்ட் ஈல்ட் டு மெச்சூரிட்டின்ற விஷயம் முக்கியமானதா இருக்கும். இங்க வந்து நான் நீங்க ரெண்டு ஃபர்ஸ்டையும் தேர்டும் தான் இத கண்டிஷன் ஒரு ஈல்ட் டு மெச்சூரிட்டி. YTM calculation take into account the current market price, par value, coupon interest and time to maturity. இதை வச்சு தான் நாங்கள் கால்குலேட் பண்றோம். பிரைஸ் எங்களுக்கு தெரியும் பிரைஸ் என்ன, பிரைஸை நாங்கள் கால்குலேட் பண்றோம்டா கூப்பான் எவ்ரி கூப்பானையும் நாங்க என்ன செய்வோம்டா yield to maturity 1 plus yield எங்களோட required rate of return to the power இங்க வந்து 1 வரும், அப்புறம் 2 வரும், ரெண்டாவது கூப்பனுக்கு 3 வரும், அப்படி தொடர்ந்து வந்து லாஸ்ட் கூப்பன் அது பிளஸ் எங்களோட இந்த பிரின்சிபல் அமௌண்ட். நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்டா இந்த கூப்பானை டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த பிரசன்ட் வேல்யூ கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பிரசன்ட் வேல்யூக்கு கொண்டு வரதுதான் அந்த எங்களோட பிரைஸை தரும். ஆகவே பிரைஸை நாங்க கால்குலேட் பண்ணோம்டா அந்த yield to maturityன்றது அந்த பிரைஸ்
the bond interest rate as a percentage of present current price of the bond. And the current price the bond the percentage தான் வந்து yield to maturity ஆக வரும். இங்க வந்து நாங்க விளங்கணும் price and yield relationship தரப்பட்டிருக்குது. நான் நேரத்தோட விளங்கப்படுத்தினேன். இங்கல வந்து இந்த சைடுல எங்களுக்கு yield தரப்பட்டிருக்குது. இந்த கலர்ல yield தரப்பட்டிருக்குது. இந்த கலர்ல உங்களுக்கு விளங்குது தெரியா price தரப்பட்டிருக்குது. ஆகவே எங்கட இந்த yield rate இப்படி குறைஞ்சிட்டு வருது. எங்கட yield rate குறைஞ்சிட்டு வரத காணலாம். அதே நேரம் இந்த price வந்து கூடிட்டு வருது. நான் சொன்னோம் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் yield குறையும் போது price கூடும். திரும்ப என்ன நடக்கும்டா yield இங்கே வந்து திரும்ப கூடுது. கூடிக்கொண்டே போகுது yield. அப்ப எங்கள price வந்து குறைஞ்சு கொண்டே வரும். திரும்ப yield குறைஞ்சிட்டு வரக்குள்ள price கூடிட்டு போகுது. அவை எங்களுக்கு கிளியரா விளங்குது இரண்டுக்கும் இடையிலான எதிர்மறை தொடர்பு காணப்படுகின்றது. பிரைஸ் கூடிக்கொண்டு போகின்ற போது yield குறைஞ்சு கொண்டு போகும். yield கூடிக்கொண்டு போகின்ற போது பிரைஸ் குறைஞ்சு கொண்டு போறதை நாங்க காணலாம். அதைத்தான் இந்த கிராஃப் உங்களுக்கு காட்டுது. accrued interest calculation ஒன்று தந்துச்சு. நீங்க இதை கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ளணும். என்னன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். accrued interestன்றதுல இந்த தரப்பட்டிருக்கிற என்ன விஷயம்டா accrued interest earned but not yet paid. அதாவது குறிப்பிட்ட பாண்ட் ஒன்று ரெண்டு பேருக்கு இடையில ஹோல்ட் பண்ணப்படுது. அதாவது 1/1/2010 ஜனவரி 1/1/2010ல வந்து ஒரு பாண்ட் ஒன்று வாங்கிக்கிறாரு ஏ. ஹோல்டர் ஏ வாங்கி என்ன செய்யறாருண்டா 1/3/10ல அதை விற்கிறாரு, பிக்கு விற்கிறாரு. இப்ப எங்களுக்கு நெக்ஸ்ட் கூப்பான் 1/1 ஜனவரி 1ல வாங்கின பாண்டுக்கான கூப்பான் கிடைக்க போகுது ஜூலை 1. நெக்ஸ்ட் கூப்பான் டேட் இஸ் ஜூலை 1. என்ன நடந்துக்கிறா ஏ வித்துட்டாரு பிக்கு. எங்க வித்துட்டாரு மார்ச் 1ல. இப்போ ஜனவரி 1 அடுத்து வந்து ஒரு மாசம் வந்து பிப்ரவரி 1 ஆகும். மார்ச் 1 ஆனது 2 மாசம். ஆகவே ஏ வந்து என்ன செஞ்சுக்கிறான்டா 2 months இந்த பாண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. பி வந்து இந்த பாண்டை 4 months ஹோல்ட் பண்றாரு. அப்ப என்ன நடக்குறேன்டா இப்ப இவருக்கு இந்த 2 மாசத்துக்குமான இன்ட்ரெஸ்ட் வந்து இவருக்கு உடனே கிடைக்காது. இவர் உடனே ஒண்ட வித்தாச்சு பிக்கு. இப்ப பிட போயிருத்தா நீக்குது 7ஆம் மாசத்துல ஜூலை 1ல இவருக்கு இந்த 6 மாசத்துக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். இந்த முழு தொகை இவருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ற நேரம் யார்கிட்ட பேர்ல அந்த பொண்டு இருக்குதோ அவருக்கு தான் பே பண்ணப்படும். அவை பீண்ட பேர்ல தான் நிற்கும். ஆனா இந்த 6 மாசத்துக்கும் கிடைக்கின்ற அந்த இன்ட்ரெஸ்ட்ல 2 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஏக்கு சொந்தமானது. ஏக்கு சொந்தமான அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நாங்க சொல்லுவோம் accrued interest. இவர் வாங்குற நேரம் இவருக்கு சொந்தம் இல்லை, ஆனா accrued ஆகிக்குது ஒரு இன்ட்ரெஸ்ட். அது வந்து பிக்கு சொந்தம் இல்லை, அதுக்கு சொந்தம் ஏ. அது என்ன செய்வாருண்டா பி அந்த இன்ட்ரெஸ்ட் தொகைக்கு பெருமதியான பணத்தை கொள்வனவு செய்கின்ற போது ஏக்கு செலுத்துவார். ஆகவே அவ்வாறு செலுத்துறதை தான் நாங்க வந்து கிளீன் பிரைஸ்ன்றா அந்த accrued interest இல்லாம வாரது அல்லது bond price with accrued interest. Without accrued interest relative price ன்றா full price நாங்க சொல்லுவோம் agreed upon price. clean price plus accrued interest. இந்த clean price ஓட இந்த accrued interest பகுதியை கூட்ட வந்த price தான் வந்து dirty price என்று சொல்லுவோம். அவை clean price, dirty price, accrued interest. இந்த மூணு விஷயமும் நாங்க விளங்கிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். accrued interestன்றா ஒரு bond holder அந்த bond விற்கிறாரு, அந்த அவர் ஹோல்ட் பண்ண காலத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பெற வேண்டிய அந்த அவர் ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இந்த கடைசி அவர் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுக்கும் அவர் விற்கிறதுக்கும் இடைப்பட்ட அந்த ஹோல்டிங் பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் நாங்க accrued interest சொல்லுவோம். அது பிக்கு தான் கிடைக்கும். பி என்ன செய்வாருண்டா இந்த பொண்டை வாங்குற நேரமே இதுக்கான accrued interest செலுத்துவாரு. அதைத்தான் நாங்க டேர்ட்டி பிரைஸ் சொல்லுவோம். ஒரு பொண்டை வந்து வாங்குற நேரம் டேர்ட்டி பிரைஸ்ல தான் வாங்க வேண்டும். கிளீன் பிரைஸ்ன்றது அந்த accrued interest கன்சிடர் பண்ணப்படாதது.
bond with option. இது முக்கியமான ஒரு விஷயம் நாங்க நேத்தோட பார்த்தோம். Non callable regular coupon paying debt instrument with a single prepayment of principal on the maturity date. அதாவது bond இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குது. அது என்ன நடக்குதுன்னா அந்த முதிர்வு திகதியில முழு தொகையும் பிளட்டாக பே பண்ணப்படும். அதற்கு முதல்ல எந்த பேமெண்ட் நடக்கப்படாது. இதை சொல்வோம் நாங்க பிளட் பாண்ட். கோலபிள் பாண்ட்ண்டா பாண்ட் ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குது. அதை வந்து இஷ்யூ பண்ண ஆளுக்கு அதோட முதிர்வு தேதிக்கு முன்னராக அதை முதிர்வடைய செய்யலாம். அதுக்கான பேமெண்ட்டை செஞ்சு அதை ரிடீம் பண்ணலாம். முதிர்வடைய செய்யறதை விட அதை திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். யூஸ்வலி பிரீமியம் இஸ் பெய்ட் அட் த பாண்ட் ஓனர் வென் த பாண்ட் இஸ் கால்ட். அதாவது பெரும்பாலும் இப்படி கால் பண்ணப்படுற பாண்டோல பொறுத்தவரையில எக்ஸ்ட்ரா ஒரு தொகையை செலுத்தித்தான் அதை கால் பண்ணணும். ஏன்னா அதை வாங்கிக்கிறவர் வந்து அவருக்கு நஷ்டம் ஒன்று ஏற்படும். என்ற பெரும்பாலும் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைகின்ற ஒரு சூழ்நிலையில தான் கால் பண்ணுவாங்க. அதாவது சந்தையில வட்டி வீதம் குறைவாகவும் அவர் வழங்கி அந்த பொண்டை வட்டி வீதம் கூடுதலா மிக்கும் நேரம் என்ன செய்வாங்கன்னா அந்த பொண்டை கால் பண்ணிட்டு வேறொரு பொண்ட் இஷ்யூ பண்ணி குறைந்த வட்டி வீதத்துல இஷ்யூ பண்ணுவாங்க. ஆகவே இந்த கால் பண்றதுனால இந்த வாங்கினவர் திரும்ப அதை முதலீடு செய்யறா குறைந்த ஒரு தொகைத்தான் அவர் ஏற்கனவே முதலீடு செஞ்சிருந்த அந்த இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட குறைந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் அவர் திரும்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுறதுனால அந்த ரிடீம் பண்ற நேரம் ஒரு பிரீமியம் பே பண்ணப்படும். யூஸ்வலி ஒரு பிரீமியத்தோடு தான் ஒரு மேலதிக கொடுப்பனவு ஓடுதான் அது ரிடீம் பண்ணப்படும். மெயின் ரீசன் ஃபார் இஷ்யூவிங் callable இஸ் டிக்ளைன் இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட். அதுல எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது பொண்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். புட் பாண்ட்ஸ் a bond with that allows the holder to force the issuer to repurchase the security at the specified date of before the maturity. இது வந்து என்னன்னா நாங்க சொன்னோம் வழங்கினவருக்கு திருப்பி பெறலாம் குறிப்பிட்ட மெச்சூரிட்டி முந்தி. இங்க வந்து கொள்வனவு செய்தவருக்கு அந்த பொண்டை வாங்கினவருக்கு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி டேட்டுக்கு முதல்ல அதை விற்கலாம், வாங்கினவருக்கே திருப்பி கொடுக்கலாம். அதைத்தான் நான் சொல்றேன் புட்டபிள் பாண்ட். Repurchase price is usually set at time of issue and is usually par value. அதாவது ரீபர்ச்சேஸ் பிரைஸ் வந்து அந்த பொண்டை வழங்கும் நேரமே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அந்த பிரைஸ் பெரும்பாலும் முகப்பெறுமதியாக காணப்படும். இந்த பொண்டோட ரிலேட்டடான ப்ராடக்ட் சொல்றேன்டா இந்த இது வந்து ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ரிப்போ அக்ரிமெண்ட் நாங்க சொல்வோம். அல்ல ரிப்போ மீள் கொள்வனவு ஒப்பந்தங்கள். தமிழ்ல சொல்றேன்டா மீள் கொள்வனவு ஒப்பந்தங்கள். அண்ட் என்டிட்டி இது என்ன செய்யறேன்டா ஒரு நிறுவனத்தை பொண்டிக்குது, அதுக்கு சல்லி தேவை, அந்த நிறுவனத்துக்கு கேஷ் தேவை. அது என்ன செய்யும்டா அந்த தன்னாட்டிக்கிற அந்த can pledge the treasury bill அல்லது treasury bond என்ன செய்யும்டா இன்னொரு நிறுவனத்துக்கு விக்கிற ஷார்ட் டர்மா விக்கிற with the agreement of buying back. repurchase agreement அதாவது திருப்பி கொள்வனவு செய்கின்ற உடன்படிக்கையில அதை விற்கிற அல்லது பரோ பண்றதான். உண்மையில அந்த பொண்டை கொடுத்து கேஷை பரோ பண்ணிட்டு திரும்ப கேஷை கொடுத்துட்டு பொண்டை திருப்பி பெற்றுக்கொள்றதுதான் வந்து ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். அதாவது பொண்டோ பில்லோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு ப்ராடக்ட் இங்க உருவாக்கப்படுது. அதை நான் சொல்றோம் ரீபோ ப்ராடக்ட் அல்லது ரிலேட்டட் இன்னொரு அதோட சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட், அதை நான் சொல்லுவோம் ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட். அதே போல ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்டா ஒரு நிறுவனத்திட்ட கேஷ் இருக்குது, அதை கேஷை இன்வெஸ்ட் பண்ணணும். நிறுவனம் வந்து அந்த கேஷை சும்மா கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றதுல ஆபத்து கூடன்றதுனால யார்கிட்ட செக்யூரிட்டி சீக்குதோ ட்ரெஷரி பில் ட்ரெஷரி பாண்ட் இருக்கிறோ அவங்கள்ட்ட இந்த டெம்பரரியாக அந்த பொண்டை கொள்வனவு செஞ்சுட்டு அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு திருப்பி அந்த முதிர்வுதிகளில் அதுக்கு ஒரு சிறிய முதிர்வுதி காணப்படும். அதை நாங்க அதுல திருப்பி அந்த பொண்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு கேஷை திருப்பி பெறுறதுதான். இதை நாங்க ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மறுதலை தான் வந்து ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்.
அதாவது பெரும்பாலும் இந்த இதுல வட்டி வீதங்கள் எப்பயுமே என்ன நடக்கும்டா, இது வந்து ஒரு பிளட்ஜ் பண்ணப்பட்ட ஒரு ஒரு மோர்கேஜ் பண்ணப்பட்டது போன்ற, அல்லது கொல்லட்ரல் நான் சொல்லுவோம், மோர்கேஜ் சொல்ல மாட்டோம் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னால, கொல்லட்ரல் பேக் பண்ணப்பட்ட ஒரு இது, அதாவது பத்திரங்களால அது பேக் பண்ணப்பட்டிருக்கிறதுனால, மோர்கேஜ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால, பத்திரங்களால மோர்கேஜ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இடை வட்டி வீதங்கள் சாதாரண வட்டி வீதங்களை விட a line that plot the interest rate at the set point in time of bond having equal quality but different maturities. அதாவது என்ன செய்யறோம்டா, நாங்க ஒவ்வொரு பொண்டுடையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்க என்ன செய்வோம்டா, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் அதோட மெச்சூரிட்டி டேட்டையும் இணைச்சு வரைகின்ற வலையிதம் வந்து இந்த yield curve நான் சொல்வோம். few type of yield curve என்ற நேரம் normal yield curve, flat yield curve, inverted yield curve. நார்மல் yield curve வந்து எப்பயுமே சாதாரண ஒரு இது வந்து ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேவ் லோவர் yield. அதாவது உங்களுக்கு தெரியும், குறைந்த கால முதிர்வை கொண்ட அந்த பத்திரங்களோட yield குறைவாகவும், லாங் டேர்ம் முதிர்வை கொண்ட பத்திரங்களோட yield வந்து கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த டேர்ம் பிரீமியம் நாங்கள் நேரத்தோட பார்த்தோம். அந்த ஒரு நாள் 1 இயர்ல மெச்சூர் பண்றதுக்கும் எங்களோட ரிஸ்க் வந்து கூடுதலாக இருக்கும் 10 இயர் பொண்டுக்கும். ஆகவே அதுக்கான ஒரு பிரீமியம் நாங்கள் மேலதிகமாக கொடுக்கறதுனால அதோட yield வந்து டிஃபரெண்டாக காணப்படும். மோஸ்ட் காமன் டைப், இது வந்து ஒரு பொதுவாக காணப்படுகின்ற டைப். ஹையர் yield required by investors of long-term debt due to risk associated with time. அதாவது அந்த பொண்டோட ரிஸ்க் இடர் இணைந்து காணப்படுறதுனால, அந்த டேர்ம் ரிஸ்க் கூடுதலாக காணப்படுறதுனால அதுக்கு ஹையர் ரேட் வந்து கொடுக்க வேண்டிய காணப்படுறதுனால எப்பயும் நார்மல் yield curve வந்து அது அப்வர்ட் ஸ்லோப்பிங், அதாவது மெச்சூரிட்டி டேட் கூடிக்கொண்டு போகக்கொள்ள அதுக்கான ஈல்டும் வந்து கூடிக்கொண்டு போறது தான் அப்வர்ட் ஸ்லோப்பிங் yield curve காணப்படும். ஃபிளாட் yield curveன்றது difference between short term and long term rates of bond of same quality is very little. அதாவது பொண்ட் வந்து மெச்சூரிட்டி இங்க பெரிய ஒரு இஷ்யூ இருக்காது, எல்லாத்துலேயுமே yield உண்டாதான் காணப்படும். அதாவது 10 இயர் பொண்டையும் ஒரே yield ஆகிக்கும், ஆகவே 1 இயர் டேயும் உண்டாயிக்கும். நாங்கள் 5 இயர்ஸ் டே எடுத்தாலும் அதே yield ஆகிக்கும். நாங்கள் yield curve வரைஞ்சோம்னா ஒரு ஃபிளாட்டான ஒரு yield curve காணப்படும். இன்வெர்டட் yield curveன்ற நேரம் ஷார்ட் டேர்ம்ல வந்து வட்டி வீதம் குறைவாகவும் கூடுதலாகவும் yield கூடுதலாகவும் லாங் டேர்ம்ல குறைவாகவும் காணப்படும். இதுதான் 3 டைப்பும். நார்மல் எங்களோட நார்மல் டைப் இப்படியாகத்தான் காணப்படும். அதே நேரம் ஃபிளட்டட் எங்க வந்து பாருங்க மெச்சூரிட்டி பீரியட் தான், இதுல 1 2 3 4 அந்த இயரா போகும், 30 இயர்ஸ்ன்னு வச்சு சொல்லுவோம். yield வந்து இங்க பெர்சன்டேஜா போகும். மெச்சூரிட்டி கூட yield கூடிக்கொண்டு போறத காணலாம். அதே போல இன்வெர்டட் இருந்தா இது வந்து இங்க வந்து என்னன்னா மெச்சூரிட்டி குறைவாகிக்கிற நேரம் yield குறைவாகும், மெச்சூரிட்டி குறைவாகிக்கிற நேரம் பீரியட் குறைவாகிக்கிற நேரம் yield கூடுதலாகவும், மெச்சூரிட்டி பீரியட் கூடுதலாகிக்கிற நேரம் yield குறைவாகவும் காணப்படுறது. இது வந்து yield curve சேஞ்சஸ், yield curveல ஏற்படுற சேஞ்சஸை வச்சு ஒரு yield curve, இது yield curve அது கூடிக்குதா குறைஞ்சிக்குதான்றத இந்த இதன் ஊடாக வெளிப்படுத்துது. அந்த yield curve சேஞ்சஸை இதுல காணலாம். தியரி ஆஃப் yield curve, தியரிஸ் ஆஃப் yield curve தொடர்பான தியரிகள், என்னென்ன தியரிகள் yield curveோடு தொடர்புடையதுன்றதை நான் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் தியரி, எதிர்பார்ப்பு கோட்பாடுன்ற நேரம் முதலீட்டாளர்களுக்கு முதிர்வு விருப்ப தேர்வு இல்லை, ஆபத்து நடுநிலை, ஆனால் எதிர்கால விகிதங்கள் குறித்த எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளன. அதாவது இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் நோ மெச்சூரிட்டி ப்ரிஃபரன்ஸ்
ரிஸ்க் நியூட்ரல். அதாவது இடர் வந்து ஒரு ஆபத்து நடந்து இருக்கிற நேரம் அவங்க வந்து மெச்சூரிட்டி ப்ரிஃபரன்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன் அபவுட் ஃபியூச்சர் லெவல் ஆஃப் ரேட்ஸ். இந்த எதிர்காலத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் காணப்படும். எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் ஹையர் ரேட் பாசிட்டிவ் ஸ்லாப் yield curve. அதாவது என்ன நடக்கும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் ஹையர் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும், எதிர்காலத்துல கூடும்டா இப்ப என்ன செய்வாங்கண்டா அவங்க அந்த yield curve பாசிட்டிவாக ஸ்லாப் ஆயிடும். எதிர்காலத்துல yield curve கூடும்டா. எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் லோவர் ரேட் நெகட்டிவ் ஸ்லாப் yield curve நெகட்டிவாக எதிர்மாறான yield curve-ஆக காணப்படும். expectation is unchanged, flat-head yield curve-ஆக ஒரு yield curve-ஆக காணப்படும். அவ இங்க விளங்கணும் என்னண்டா இதுல இன்னொரு விஷயம் இங்க என்னண்டா இந்த எக்ஸ்பெக்டேஷன் தியரியை பொறுத்தவரையில எதிர்காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும்ன்ற ஒரு ஐடியா இருந்தா அவங்க வந்து இப்பவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி கேட்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறேன்னு இருந்தா ஒட்டு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா எதிர்காலத்துல நல்லா கூடுமுண்டா இப்ப அவங்க கூடுதலா ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஷார்ட் டேர்ம் முதலீடுகளுக்கான டிமாண்ட் கூடும். ஆகவே ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். என்னோட டிமாண்ட் கூட இருந்ததுனால லாங் டேர்ம்ல வந்து ஷார்ட் டேர்ம்ல இந்த பிரைஸ் வந்து கூடும். ஏண்டா டிமாண்ட் கூட பிரைஸ் கூடும். பிரைஸ் கூடுனா yield குறையும். அதே போல லாங் டேர்முக்கான டிமாண்ட் வந்து குறையும். டிமாண்ட் குறையிறதுனால என்ன நடக்கும்டா பிரைஸ் குறையும், yield கூடும். அவை எக்ஸ்பெக்டேஷன் எதிர்காலத்துல என்ன நடக்க போகுன்றத வச்சு ஆட்கள் தண்ட தீர்மானங்களை எடுப்பாங்க, முகாமைகள் தண்ட தீர்மானங்களை எடுப்பாங்க. ஆகவே எக்ஸ்பெக்டேஷன்ல எதிர்காலத்துல கூடும்னு நினைச்சா இப்ப ஷார்ட் டேர்முக்கான முதலீடுகளுக்கான கேள்வியை தான் கூட்டுவாங்க. ஷார்ட் டேர்முக்கான முதலீட்டுக்கான கேள்வியை கூட்டுகின்ற போது என்ன நடக்கும்டா அதுக்கான வட்டி வீதங்கள் வந்து குறைந்து செல்லும். அதே போல நாங்க பார்த்தா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ன்ற நேரம் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எதிர்காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தா இப்ப அவங்க வந்து என்ன செய்வாங்கண்டா லாங் டேர்ம்ல கூடுதலா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்ம்ல கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்ம்ல பெருசா லாங் டேர்ம்ல கூட இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு பெனிஃபிட் முடியாதனால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைப்பாங்க. ஆகவே நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஸ்லாப் கொண்டு ஏற்படும் வேண்டாம். ஷார்ட் டேர்முக்கான கேள்வி குறையிற நேரம் அதோட விலைய குறைப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் yield ரேட் கூடும். அதே போல லாங் டேர்முக்கான டிமாண்ட் கூடுறதுனால லாங் டேர்ம்ல பிரைஸ் வந்து கூடும். பிரைஸ் கூடுறா லாங் டேர்ம்ல yield வந்து குறையும். ஆகவே அங்க இன்வெஸ்ட் அந்த நெகட்டிவ் ஸ்லாப் கொண்டு காணப்படும். அந்த yield curveல ஃபிளாட்டட் உங்களுக்கு தெரியும், yield curve மாற்றம் ஒன்று இருக்காது, அது ஃபிளாட்டடா இருக்கும். அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் தியரி. அடுத்தது லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி. ஈழ்வலை கோட்பாடுல அடுத்து வந்து திரவ விருப்ப கோட்பாடு. திரவத்தன்மை பெறுவதற்காக முதலீட்டாளர்கள் yield தியாகம் செய்கிறார்கள். இங்க என்னண்டா liquidity preference தியரியில investors sacrifice yield in order to obtain liquidity. அவங்களுக்கு தேவையான அந்த திரவத்தன்மையை பெறுறதுக்காக வேண்டி அவங்க திரவத்தன்மைன்ற விஷயத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால yield வந்து குறைவாக காணப்படும். குறைவான yieldனாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர் prefer liquidity and borrower prefer long term funds. borrowers விருப்பம் நீண்ட காலத்துக்கு, ஆனா இன்வெஸ்டர்ஸ் விருப்பம் அது அவங்களோட லிக்விடிட்டி, அவங்களோட தேவை லிக்விடிட்டியா காணப்படுது. ஆகவே ஷார்ட் டேர்மா காணப்படும். ஆகவே லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரின்ற வந்து ஒரு இந்த அலைகோடு இந்த அவங்களோட நோக்கம் வந்து ஷார்ட் டேர்ம் அந்த லிக்விடிட்டி இந்த மெயின்டைன் பண்ணிக்கிறது. லாங் டேர்ம் bonds are less liquidity than short term bonds.
இந்த long-term bonds are less liquid than short-term bonds. அதாவது bit of a spread and greater price volatility. அதாவது long-term bonds are less liquid than short-term bonds. Long-term bonds are less liquid than short-term bonds. அதாவது நீண்ட கால பத்திரங்கள் குறுகிய கால பத்திரங்களை விட குறைவான திரவ தன்மை கொண்டதாகும். சலுகை வர பிட் ஆஃபர்ஸை பொறுத்தவரையில பரவல் மற்றும் அதிக விலை ஏற்ற இறக்கம். Bid is offer spread and greater price volatility. கூட இந்த greater price வந்து long term bonds are less liquid than short term bonds. அது வந்து long term அந்த ஸ்ப்ரெட்டும் கூட இருக்கும், volatility-யும் கூடுதலாக காணப்படும். Liquidity premium leads to a positive slope.
சாரி, இந்த நாங்கள் ஈல்ட் கேவ் தியரியை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அதில் நாங்கள் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரியும் பார்த்தோம். அங்கே இங்கே திரவத்தன்மைன்றது தான் முக்கியம் பெறுது. அடுத்தது மார்க்கெட் செக்மெண்ட் தியரி. இதுல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் செக்மெண்ட் தியரியில இந்த மார்க்கெட்டை 2 பிரிவாக பிரிக்கப்படுது. அல்லது மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸ், மார்க்கெட்ல சந்தையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடையும் தேவைக்கேற்ப அவங்க அந்த அந்த மார்க்கெட்டை பகுதியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணமாக 2 குழு முதலீட்டாளர்கள் வணிக வங்கிகளை பொறுத்தவரையில அவங்களோட ஃபண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபண்டா இருக்கும். அவங்க ஷார்ட் டேர்ம்ல அந்த ஃபண்டை டிபாசிட்டர்ஸ் மணியை திருப்பி கொடுக்கறதுனால அவங்க எப்பயுமே ஷார்ட் டேர்ம் அந்த ஈல்ட் கேவ்ல ஷார்ட் டேர்ம் பகுதியை தான் கூடுதலாக கவனம் செலுத்துவாங்க. அதே போல இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தவரையில அவங்க ஒரு இந்த எப்பயுமே லாங் டேர்ம்ல கூடுதலாக கவனம் செலுத்துவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஈல்ட் கேவோட லாங் டேர்ம். ஏண்டா லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தா ஒரு ஆள் இப்ப 30 இயர்ஸ்ல லைஃப் இன்சூரன்ஸ் போறாருண்டா அல்ல 25 இயர்ஸ்ல அவரோட லைஃப் இன்சூரன்ஸை திருப்பி பெறுற காலம் வந்து பெரும்பாலும் ஆஃப்டர் 50 இயர்ஸ் ஆகும். 25 இயர்ஸ்க்கு மேலான ஒரு காலம் எடுக்கும். ஆகவே அந்த இடத்துல அந்த லைஃப் இன்சூரன்ஸ் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்றது லாங் டேர்மா காணப்படும். உதாரணமா இதே போல பென்ஷன் ஃபண்ட் எடுக்கலாம். பென்ஷன் ஃபண்டை பொறுத்தவரையில அவங்களோட பென்ஷன் ஃபண்ட்ல ஜாயின் பண்ற ஒரு ஆள் எடுத்துக்கொண்டா அவர் 20 இயர்ஸ்ல ஜாயின் ஆகிறாரு. ஆனா அவர் ரிட்டையர் பண்ணுவார் ஆஃப்டர் 60 இயர்ஸ். அப்போ 40 இயர்ஸ் அவரோட டைம். ஆகவே அவரோட அந்த ஃபண்டை பொறுத்தவரையில எப்பயுமே லாங் டேர்ம் ஈல்ட்கோட லாங் டேர்ம் செக்மெண்ட்டை தான் நாங்க யோசிப்பாங்க, பகுதியை தான் யோசிப்பாங்க. ஆகவே ஒரு கொமர்ஷியல் பேங்கை பொறுத்தவரையில அது அந்த ஈல்ட்கோட ஷார்ட் டேர்ம் செக்மெண்ட்டை யோசிக்கிற மாதிரி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ பென்ஷன் ஃபண்டோ லாங் டேர்ம் செக்மெண்ட்டை தான் யோசிப்பாங்க. 2 முதலீட்டாளர்கள் வணிக வங்கிகள், குறுகிய கால நிதி, இன்சூரன்ஸ் காப்பீட்டு நிறுவனங்கள், நீண்ட கால நிதி. முதலீட்டாளர்கள் தங்கள் கடன்களில் அதிகம் செலுத்தும் பிரிவுகளை விரும்புகின்றனர். கடன்கள் நேரம் லைபிலிட்டிஸ், அதாவது அவங்களோட லைபிலிட்டிஸ்ல எப்ப திருப்பி செலுத்தணும்ன்ற பிரிவை தான் விரும்புவாங்க. அவை வங்கிகளோட ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸாக காணப்படும். இந்த இவங்களோட வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டிஸாக காணப்படும். கடன் வாங்குபவர்களோ அல்லது முதலீட்டாளர்களோ ஒரு துறையிலிருந்து மற்றொரு துறைக்கு மாற தயாரா இல்லை. அதாவது இங்க வந்து லாங் டேர்ம் ப்ரிஃபர் பண்றாங்க லாங் டேர்மையும், ஷார்ட் டேர்ம் ப்ரிஃபர் பண்றாங்க ஷார்ட் டேர்ம்ல இருந்து வைப்பாங்க. மாறுறதுக்கு பெரும்பாலும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஈழ்வலை வடிவம் துறைகளுக்குள் பத்திரங்களின் தேவை மற்றும் விநியோகத்தை பொறுத்து, அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த செக்மெண்ட்ல அந்த மார்க்கெட்டை பல துண்டுகளாக பிரிச்சா அந்த செக்மெண்ட்ல உள்ள அந்த தேவையும் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் அதோட ஈல்ட்கோட ஷேப்பை தீர்மானிக்கும். கிரெடிட் ரேட்டிங் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிரெடிட் ரேட்டிங்ன்றது ஒரு நிறுவனத்தின் கிரெடிட் ரேட்டிங்ன்றது அந்த நிறுவனத்தின் கடன் வாங்கினா அந்த திருப்பி செலுத்தக்கூடிய சக்தி, அதாவது அந்த நிறுவனத்தின் கிரெடிட் குவாலிட்டியை தான் குறிப்பிடும். ட்ரிபிள்ஏண்டா அந்த நிறுவனம் பெரும்பாலும் தான் வாங்கின கடன்களை திருப்பி செலுத்தும். அது திருப்பி செலுத்தக்கூடிய சக்தி கொண்ட நிறுவனமாக காணப்படும். ஆகவே நாங்க சொல்வோம் ஒரு ட்ரிபிள்ஏ வந்து டாப் கிரேட் இன்வெஸ்ட்மெண்டா காணப்படும். ட்ரிபிள்ஏ இருந்து கீழ் நோக்கி டபுள் பி இங்க மூடி எஸ்எம்பி 2 ரேட்டிங் ஏஜென்சி தந்திருக்குது. ட்ரிபிள் பி வரைக்குமான அந்த நான் சொல்வோம் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் பாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் முதலீட்டு தரம் கொண்ட பத்திரங்கள், முதலீட்டு தரம் கொண்டவைகள். ஆகவே ஈன வந்து நாங்க எல்லாத்தையும் தந்தில்ல, ட்ரிபிள்ஏ மைனஸ், அதுக்கப்புறம் டபுள்ஏ பிளஸ், டபுள்ஏ மைனஸ், அடுத்தது ஏ பிளஸ், ஏ மைனஸ், அதே பிறகு ட்ரிபிள் பி பிளஸ், ட்ரிபிள் பி இந்த லெவலுக்கு வரும். ஆகவே இதை நாங்க சொல்வோம் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட். அதே போல ஜங்க் பாண்ட்ஸ் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு கீழ் உள்ளது. இந்த பொண்டுகள்ல அதாவது டபுள் பி, ட்ரிபிள் சி, டி இது போன்ற கிரேட் பண்ணப்பட்ட பொண்டுகள்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஆபத்து கூடியது. டின்றது டிஃபால்ட்.
அதாவது இது வந்து அவன் கடனை வாங்கினா திருப்பி செலுத்தக்கூடிய சாத்தியக்கூறு குறைவான கம்பெனிகள்ல தான் இந்த ஜங் பாண்ட்ஸ்ன்ற அந்த பாண்ட்ஸ் வரும். அந்த பாண்ட்ஸ்கள் வந்து திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றல் குறைந்த கம்பெனிகளால இஷ்யூ பண்றது. அட கிரெடிட் ரேட்டிங் கிரெடிட் குவாலிட்டி மிக குறைவாக காணப்படுது. மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நாங்கள் இது நேரத்தோட பார்த்துக்கிறோம். ஒரு பொண்டுண்ட விலையை தீர்மானிக்கத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள்ல மிக முக்கியமான காரணிகளை தான் இங்க தந்திருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, லீகல் அரசியல் ஸ்திரத்தன்மை, லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்கள் டீப்பா பார்த்துக்கிறோம். மானிட்டரி பாலிசி, ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன், ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் மார்க்கெட் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறோம். நீங்க மேலோட்டமா பார்த்தோம். அடுத்தது டிஸ்கவுண்ட். lender borrow a paper of 100 rupees for 1 year and receive 110 in 1 year time. Interest rate is 10%. Another way to look at, investor had borrowed the paper a discount to face value 110. Amount of discount is 10. ஆகவே டிஸ்கவுண்ட் ரேட் இஸ் 109.091. Discount is par value minus face value minus P. ஆகவே டிஸ்கவுண்ட் ரேட்டை நாங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு face value minus price divided by face value அப்புறம் டே கவுண்ட் பேசிஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் தரப்பட்டிருக்குது, இதில் பார்த்தோங்க. அந்த ஃபார்முலாஸ் எக்ஸாம்பிள் விஷயங்களை பார்த்தோம். நாங்கள் அடுத்த ப்ரெசன்டேஷனுக்கு போவோம். அதோட முக்கியமான இந்த ஃபிக்ஸ் இன்கம்மோட தொடர்பான ஒரு முக்கியமான பகுதி தான் bond price sensitivity. உங்களுக்கு தெரியும் price sensitivity என்னன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒரு price sensitivity பென் பிரைஸ்ல எது தாக்கம் செலுத்தும், பிரைஸை மாற்றக்கூடியவைகள், பிரைஸ்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தந்தாங்க bond price sensitivity. எக்ஸாமின் பிரைஸ் yield relationship for different bonds. அதாவது பொண்டு பிரைஸுக்கும் ஈலுக்கும் இடையிலுள்ள ரிலேஷன்ஷிப், ஈல்ல மாற்றம் ஏற்படுற நேரம் பிரைஸ்ல என்ன மாற்றம் ஏற்படும், ஈல்டு கூடும் போது பிரைஸ் எப்படி கூடும், ஈல்டு குறையும் போது பிரைஸ் எப்படி கூடும். அதுல வந்து முக்கியமான காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. ஒன்று கூப்பான், அடுத்தது பொண்ட கூப்பான். ஜீரோ கூப்பான் பொண்டை பொறுத்தவரையில அதுல எங்கே ஜீரோ கூப்பான் நாங்க பார்த்திக்கிறோம், இடையில கேஷ் ஃப்ளோ வராது, கடைசியா மெச்சூரிட்டியில தான் கொடுக்கும். இதை பொண்டை பொறுத்தவரையில சென்சிட்டிவ் கூடுதலாயிக்கும். கூப்பான் பாண்ட் வந்து கூப்பான் கூட கூட அதோட சென்சிட்டிவிட்டி பிரைஸ் ஈல்ட் சேஞ்ச் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து குறைவா இருக்கும். அதே போல மெச்சூரிட்டி பீரியட் கூடும் போது சென்சிட்டிவிட்டி கூடுதலாகும். 20 வருஷத்துல பொண்ட பிரைஸ் சென்சிட்டிவிட்டி ஈல்ட் ஏற்படுகின்ற மாற்றத்துல சென்சிட்டிவிட்டி 5 இயர் பொண்ட்ல ஏற்படுகின்ற சென்சிட்டிவிட்டிய குறைவாக கூடுதலாகும். 5 இயர் பொண்ட சென்சிட்டிவிட்டி குறைவாகவும் 20 இயர் பொண்ட சென்சிட்டிவிட்டி கூடுதலாகவும் காணப்படும். இங்க அந்த பிரைஸ் தான் தந்திக்கிற ஒவ்வொரு இதுல வந்து எங்களுக்கு பார்க்கலும் கூப்பான் வந்து இந்த ஈல்ட் டு மெச்சூரிட்டி, இந்த ஈல்ட் ரேட்ல பிரைஸ் ஈல்ட் வந்து 7ல இருந்து 8 ஆக மாறுற நேரம் இது 10% கூப்பான்டா பிரைஸ் வந்து 107 ஆமாறுது, 112ல இருந்து 107 ஆமாறுது. அதே போல இங்க வந்து 5 பொண்ட பொறுத்த வரையில 91ல இருந்து 5% கூப்பான் பொண்ட 5% 10% கூப்பான் பொண்டு வந்து 112 ஆகுது, 107 ஆகுது. 5% கூப்பானை பொறுத்த வரையில 88 ஆகுது.
88 ஆகுது. அதே போல 0 கூப்பானை பொறுத்தவரையில 68 ஆகுது. பிரைஸ் சேஞ்ச் ஆகக்கொள்ள. அதே போல இங்க பார்க்கலாம் 31ல இருந்து இந்த சேஞ்ச் வந்து கூடிக்கொண்டு போற ஒரு விதத்தை காணலாம். இதுல நாங்க வந்து சென்சிட்டிவிட்டி எப்படி பிரைஸோட சென்சிட்டிவிட்டியா இருக்கிறன்றதை தான் சொல்லிக்கிறோம். நீங்க இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஒன் பிரைஸ் சென்சிட்டிவிட்டி பத்திர விலை உணர்தினர். விலை உணர்திறன் அனைத்து பத்திரங்களுக்கும் ஒரே மாதிரியாக இல்லை. அதாவது எல்லா பொன்ஸ்களுடையும் உணர்திறன் ஒரே மாதிரியாக காணப்படாது. அதுல பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. நான் மேல் விலை குறிப்பிட்டேன். பத்திரத்திட முதிர்வு ஒன் மெச்சூரிட்டி பாசிட்டிவ் ரிலேட்டட் மெச்சூரிட்டி கூட கூட பிரைஸ் சென்சிட்டிவிட்டியும் கூடிக்கொண்டு போகும். பிரைஸ்ல ஏற்படுற சேஞ்சஸும் வந்து கூடுதலாயிருக்கும். மெச்சூரிட்டி குறைவாகிற போன்ற பிரைஸ் ஈல் ஏற்படுகின்ற மாற்றம் ஒன் பிரைஸ்ல ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை விட மெச்சூரிட்டி கூடுதலாக காணப்படுகின்ற பொண்ட பிரைஸ்ல ஏற்படுகின்ற மாற்றம் பிரைஸ்ல கூடுதலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே அங்க நேர்கணிய தொடர்பு காணப்படும். அதே போல பத்திரத்திட கூப்பான் மாறாக தொடர்புடையது. அதாவது பத்திரத்திட கூப்பான் இந்த கூப்பான் கூடிக்கொண்டு போகும். இந்த 5% கூப்பான் உள்ள பொண்டுக்கும் 10% கூப்பான் உள்ள பொண்டுக்கும் இடையிலான அந்த பிரைஸ் சென்சிட்டிவிட்டி 5% கூப்பான் உள்ள பொண்ட பிரைஸ் சென்சிட்டிவிட்டி கூடுதலாகவும் 10% கூப்பான் உள்ள பொண்ட சென்சிட்டிவிட்டி குறைவாக காணப்படும். ஆகவே இங்க நேர் மாறாக இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் காணப்படும். YTM தலைகீழாக தொடர்புடையது, சமச்சீரற்றது. yield to maturity inversely related, asymmetric. அதாவது yield to maturity கூடும்போது அந்த சென்சிட்டிவ் பிரைஸ் வந்து கூடிக்கொண்டு போறத நாங்க பிரைஸ் வந்து குறைஞ்சு கொண்டு போறத காணலாம். இன்வெர்ஸ்லி தான் ரிலேட்டடா இருக்குது. measures of bond price sensitivity need to take account all cash flow. நாங்க இப்ப இந்த மெஷர் பண்றதுக்கு ஒரு பொண்ட சென்சிட்டிவிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு அதை மெஷர் பண்றதுக்கு அதோட தொடர்பான அந்த பொண்டோட தொடர்பான எல்லா கேஷ் ஃப்ளோகளையும் கன்சிடர் பண்ணணும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கையும் இந்த இடத்துல அது கன்சிடர் பண்ணுது. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் உங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு இது எடுத்தோம், ஒரு பொண்ட ஈல்ட கால்குலேட் பண்றேன்டா ஈல்டுக்கு அங்க அந்த அதே ஈல்ட்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு கண்டிஷனும் காணப்படுது. இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். டியூரேஷன் பிரைஸ் வாலட்டிலிட்டி ஆஃப் பாண்ட். நாங்க இப்ப பாக்குறோம் இந்த பிரைஸ் வாலட்டிலிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணலாம். இதை கால்குலேட் பண்றதுக்கு வேற மெத்தடுகள் காணப்படுது. அதுல ஒன்றுதான் டியூரேஷன். ஒரு பத்திரத்தின் விலை ஏற்ற இறக்கம், பிரைஸ் வாலட்டிலிட்டி ஆஃப் அ பாண்ட். டியூரேஷன் measures of effective maturity of a bond. ஒரு பத்திரத்தின் பயனுள்ள முதிர்வை அளவிடுதல். அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்க 5 பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் எங்களுக்கு இடையில கேஷ் ஃப்ளோஸ் வருது கூப்போனாக. ஆகவே உண்மையில அந்த பாண்ட் திருப்பி செலுத்துகின்ற காலம் வந்து எங்களுக்கு குறைவடையுது. அதனால நாங்க அதை சொல்றோம் இந்த பயனுள்ள காலத்தை அளவிடுறது. weighted average life of all cash flow. அனைத்து பணப்புழக்கங்களின் சராசரி வாழ்க்கை நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணப்பட்டு அதை எடுப்போம். weight are present value of cash flow. அதாவது weights என்பது பணப்புழக்கங்களின் தற்போதைய மதிப்பு. ஃபண்டமெண்டல் மெஷர்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். வட்டி வீத இடர் தொடர்பான ஒரு அடிப்படை அளவீடு. இது பழமை வாய்ந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மெத்தட். டியூரேஷன் directly related to price sensitivity. டியூரேஷன் நேரடியாக விலை உணர்திறனுடன் தொடர்புடையது. டியூரேஷன் directly related to price sensitivity. Present value sigma present value cash flow into time to cash flow divided by present value cash flow into K, where K is the coupon frequency duration provide in order to scale of risk. இந்த risk வந்து ஸ்கேல் பண்ணி நாங்க பார்க்கலாம். Factors affecting duration.
ஒரு டியூரேஷனை பாதிப்பு செலுத்துகின்ற டியூரேஷன்ல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளாக நாம் பின்வருவற்றை கூறலாம். முதிர்ச்சி அதிகரிக்க டியூரேஷன் அதிகரிக்கிறது. ஒரு பத்திரத்தின் முதிர்வு வந்து கூடுதலா இருந்தா அவருடைய டியூரேஷன் கூடுதலாயிருக்கும். ஒரு 5 இயர் போன்ற டியூரேஷனை விட 10 இயர் போன்ற டியூரேஷன் எப்பயும் கூடுதலாயிருக்கும். கூப்பன் அதிகரிக்கும் போது டியூரேஷன் குறைகிறது. கூப்பன் பேமெண்ட் வந்து கூடுதலா இருந்தா அதோட ரீபேமெண்ட் காலம் வந்து குறையும். ஆகவே அந்த டியூரேஷன் குறைவாயிருக்கும். கூப்பன் குறைவாயிருந்தா அதோட டியூரேஷன் கூடுதலாயிருக்கும். ஈல்டு அதிகரிக்கும் போது டியூரேஷன் குறைகிறது. ஈல்டு இன்க்ரீஸ் ஆகொள்ள கூப்பன் வந்து டியூரேஷன் குறையும். ஃப்ரீக்வன்சி கூப்பன் தடவைகள் அதிகரிக்கும் போது டியூரேஷன் குறைகிறது. உதாரணமாக ஃப்ரீக்வன்சின்னு என்ன சொல்ல வரேன்டா, ஒரு பொண்ட் எடுத்துக்கொண்டா அந்த பொண்ட கூப்பன் வந்து எவ்ரி மந்த் பே பண்ணுமா இருந்தா அந்த பொண்ட டியூரேஷன் அதே மாதிரி மெச்சூரிட்டி கொண்ட ஒரு பொண்ட டியூரேஷனை ஒப்பிடுற நேரம் குறைவாக காணப்படும். ஆகவே இந்த தடவைகள் கூப்பன் பே பண்ற தடவைகள் கூடுகின்ற போது அதோட டியூரேஷன் குறைவாக காணப்படும். அதிக டியூரேஷன் higher the duration greater the interest rate sensitivity. அதாவது டியூரேஷன் கூடவா இருந்தா அதோட சென்சிட்டிவிட்டி வந்து அந்த பொண்ட் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து கூடுதலாயிருக்கும். உணர்திறன் டியூரேஷன் அதிகமாயிருக்கிற நேரம் விலை உணர்திறன் அந்த பொண்ட கூடுதலாயிருக்கும். டியூரேஷன் says something about bond price volatility. அது பத்திரத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை பற்றி தான் டியூரேஷன் கூறுது. அடுத்ததுங்க எங்களுக்கு ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்குது. அதுல 4 year 10% coupon bond selling at 100. What is yield to maturity? இன்னும் கால்குலேட் பண்றதுக்கு yield to maturity-யையும் YTM அடுத்தது டியூரேஷனை நாங்க இங்க கால்குலேட் பண்ணி தந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் பிரசன்ட் வேல்யூவை யூஸ் பண்ணி இதை நாங்க கால்குலேட் பண்ணிக்கிறோம். டோட்டலா எங்களோட வார இந்த தொகையை அந்த பாண்ட் 4 இயர் பாண்டுண்டாலும் அதோட எங்களோட டியூரேஷன் அடிப்படையில 3.49 தான் அது வருது. ஆகவே இந்த மோடிஃபை டியூரேஷன் தான் உண்மையில 3.17. அதாவது ஒரு வீதம் பொண்ட பிரைஸ் கூடுகின்ற போது ஈல்ட் கூடுகின்ற போது அந்த பொண்ட பெறுமதி 3.17 வீதத்தால குறைவடையும். அந்த முதலீட்டின் பெறுமதி 3.17 குறைவடையும். இதுல மோடிஃபை டியூரேஷன் இயர்ல சொல்லுது. உண்மையா நாங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்க 4 இயர்ஸ் இருந்தாலும் 0 கூப்பன் போன்ற பொறுத்தவரையில அதுல டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ் காணப்படுது. ஆகவே அந்த டியூரேஷன் மாறாது. ஏன்னா இடையில கேஷ் ஃப்ளோ வராதனால டியூரேஷனும் 4ஆகத்தான் காணப்படும். டோட்டல் பிரசன்ட் வேல்யூவால டோட்டல் கேஷ் ஃப்ளோவை நான் பிடிச்ச வரதுதான் இந்த அமௌண்டாக காணப்படுது. ஆகவே நாங்க இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா விளங்கும். அவை மோடிஃபைட் டியூரேஷன் பெர்சன்டேஜ் சேஞ்ச், டியூரேஷன்ன்றது இயர்ஸ் சேஞ்ச். நாங்க 0 கூப்பன் கொண்ட பொறுத்தவரையில இயர் சேஞ்ச் காணப்படாது. ஆனா மோடிஃபைட் டியூரேஷன்ல ஒரு சேஞ்ச் காணப்படும். கூப்பன் போண்ட பொறுத்தவரையில ரெண்டும் மாறுபடும். 4 இயர் போண்ட் வந்து இங்க வந்து 3.49 இயர்ஸ் ஆகுது. அதே போல மோடிஃபைட் டியூரேஷன் 3.17 மாறுது. இங்கே நாங்க திரும்பவும் ஒரு டியூரேஷனை தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டியூரேஷன். டியூரேஷன் என்பது ஒரு பத்திரத்தின் பணப்புழக்கங்களின் சராசரி
முதிர்ச்சியாகும். அங்கு பணப்புழக்கங்களின் தற்போதைய மதிப்பு weight எடையாக கொள்ளப்படுகின்றது. இங்க வந்து என்னண்டா இங்க பார்க்கணும் நாங்க கேஷ் ஃப்ளோ உண்டு ஒரு பீரியட் எங்களுக்கு 10 வருது, டிஸ்கவுண்ட் பண்ணுனா 9.09 வருது. அதே போல ரெண்டாவது கேஷ் ஃப்ளோவை வந்து பீரியட் 2 கேஷ் ஃப்ளோவை 8 வருது. 8 into 2 இது நாங்க கால்குலேட் பண்றோம். அதே போல இந்த வெயிட்டை கொடுத்து கால்குலேட் பண்ணத நாங்க என்ன செய்யறோம்டா 8.6. அதே நேரம் எங்களோட டோட்டல் வேல்யூ வந்து பிரசன்ட் வேல்யூ 100க்கு ஈக்குவல் ஆகணும். அந்த டிஸ்கவுண்ட் பண்ணா 100க்கு ஈக்குவல் ஆகிற நேரம் அதை 100 பிரிச்சா எங்களுக்கு வர காலம் வந்து 3.49 ஆகும். இதே தான் இங்கேயும் நாங்க செஞ்சுக்கிறோம். பணப்புழக்கங்களின் சராசரி முதிர்ச்சி ஆகும். அங்கு பணப்புழக்கங்களின் தற்போதைய மதிப்புகள் வெயிட் எடைகளாக கொள்ளப்படுகின்றன. ஒரு கூப்பான் பூச்சிய பத்திரத்தின் டியூரேஷன் அதன் முதிர்ச்சிக்கு சமம். நாங்கள் பார்த்தோம். டியூரேஷன் என்பது தற்போதைய மதிப்பு அடிப்படையில் சராசரியாக முதலீட்டாளர்கள் அசல் முதலீட்டில் பாதியை பெற்றிருப்பர். Duration is the future point in time at which on average an investor will have received half of original investment in the present value term. Duration என்பது ஒரு பத்திரத்தின் பணப்புழக்க ஸ்ட்ரீமின் சமநிலை புள்ளியாகும். அங்கு பணப்புழக்கங்கள் தற்போதைய மதிப்பின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்றன. price அதாவது நாங்க பிரைஸுக்கும் ஈல்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பை இங்க பார்க்குற நேரம் எங்களுக்கு விளங்கும். ஈல்டு இது வந்து எங்களோட ஈல்டு ஸ்லாப் வந்து ஏபி. இங்க வந்து டிபின்ற வந்து பிரைஸ் சேஞ்ச், டிஒய் வந்து இதை வச்சு எங்களுக்கு என்னோட இந்த டியூரேஷனை கால்குலேட் பண்ணலாம். ஆனா இந்த பாயிண்ட்ல எங்களுக்கு டியூரேஷனை சரியாக கால்குலேட் பண்ணலாம். பிரைஸ் சேஞ்ச் ஆகிற நேரம் இந்த இடத்துக்கு பிரைஸ் வரும் என்றால் பிரைஸ் இந்த இடத்துக்கு வார நேரம் டியூரேஷன் வந்து அது வந்து அந்த விளைவு வந்து நேர்கோடாக இல்லாதனால இங்கே ஒரு இஷ்யூ ஒன்று வருது. நாங்க அதை பிறகு பார்ப்போம். அவை இந்த பிரைஸ் ஈல்டு ரிலேஷன்ஷிப் வந்து எப்பயுமே ஈல்டு வந்து இந்த பிரைஸ் ஈல்டு ரிலேஷன்ஷிப்பை தான் நாங்கள் இங்கே காட்டிக்கிறோம். ஆகவே ஈல்டை வந்து கூடிக்கொண்டு போகிற நேரம் ஈல்டு அந்த பிரைஸ்ல மாற்றத்தையும் நாங்கள் இங்கே காட்டிக்கிறோம். பிரைஸ் வந்து ஈல்டு வந்து 0 ஆகிற நேரம் பிரைஸ் இங்கே 250 மாறுது. ஆகவே ஈல்டு ஏண்டா இது கூப்பன் போன் பிரைஸ். ஆகவே இங்க வந்து ஈல்டு 100 ஆகிக்கிற இடத்துல ஈல்டும் கூப்பானும் ஒன்றாக காணப்படும். 100 ரூபாய் பொண்டாக எடுத்துக்கொண்டா calculation of duration calculationக்கான ஃபார்முலா தந்திக்குது. நீங்க இத ஃபார்முலாவை பார்த்துக்கலாம். இல்ல பெரிய ஒரு இது ஒன்று இல்லை. ஆகவே WT இந்த பிரைஸ் கால்குலேஷனை யூஸ் பண்ணி தான் இதை கால்குலேட் பண்றது. calculate the duration of followings. A 3-year bond which pays coupon 8% annually if YTM was 10%, yield to maturity is 10%. An 8-year bond which pays coupon of 9% annually if YTM was 10%. இதை நாங்க கால்குலேட் பண்ணலாம். ஆகவே எங்களுக்கு விளங்குது cash flow for 8-year bond with 9% coupon in 10% YTM. இதைத்தான் நாங்கள் இங்கே படத்தில் காட்டிக்கிறோம். 1வது கேஷ் ஃப்ளோ, 2வது கேஷ் ஃப்ளோ, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது கேஷ் ஃப்ளோ உண்டு. எங்களோட கேஷ் ஃப்ளோ அப்படியே இதை போகிறத நாங்கள் காணலாம். இது வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. டியூரேஷன் வட்டி வீத ஆபத்து. நாம் அதை இங்கே பயன்படுத்துவதால் சந்தை வட்டி வீதங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை ஈல்டில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஒரு பத்திரத்தின் மதிப்பின் உணர்திறனை குறிக்கின்றது.
the interest rate risk as we are using it here refers to the sensitivity of a bond value to change in market interest rate divided by yield. Duration is measures of price sensitivity of a security to change in yield. Especially, it can be interpreted as an approximation of the percentage change in security price for a 1% change in yield. அதாவது டியூரேஷன் என்பது yield மாற்றங்களுக்கான பத்திரத்தின் விலை உணர்தின அளவீடாகும். குறிப்பாக yield 1% மாற்றத்திற்கான பத்திரத்தின் விலையில் சதவீத மாற்றத்தினை தோராயமாக இதை விளக்குவதாகும். அதாவது ஒரு பெர்சன்டேஜ் yield மாறுகின்ற போது இந்த பத்திரத்தின் விலை எவ்வளவாக மாறுகின்றது என்றதை குறிப்பிடுறதுதான் இந்த டியூரேஷன். பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் yield ஒரு வீதத்தால அதிகரிக்கும் உண்டா அந்த பத்திரத்தின் விலை எவ்வளவால குறைவடையும் என்பதுதான் இது குறிப்பிடுகிறது. டியூரேஷன் ரிலேஷன்ஷிப் இங்க காட்டப்பட்டிருக்குது. ஜீரோ கூப்பான் கொண்ட பொறுத்தவரையில அட மெச்சூரிட்டிக்கு சமமான காலத்துல டியூரேஷன் காணப்படும். டியூரேஷன் 30 இயர் பாண்டுனா 30 இயராகவே காணப்படும். ஆனா டியூரேஷன் மோடிஃபை டியூரேஷனை பொறுத்தவரையில duration divided by 1 plus yield அதால பிரிக்க வர நேரம் தான் modified duration எங்களுக்கு calculate பண்ணலாம். இங்க எங்களுக்கு பார்க்கலாம் bondங்க வந்து இந்த measures a function of maturity. எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் தந்தீங்க, இதை பார்த்தோங்க. டைம் வந்து பெர்மிட் பண்ணதில்லை. கன்வெக்சிட்டி நாங்க டியூரேஷனை பார்த்தோம். கன்வெக்சிட்டின்ற ஒரு விஷயத்த நாங்க பார்க்க போறோம். இதுல கன்வெக்சிட்டின்றா என்னன்றதை பார்க்கறதுக்கு நாங்க இந்த படத்துக்கே திருப்பி போனோம்டா, கன்வெக்சிட்டின்றா இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த வளைவாகத்தான் இந்த yield curve காணப்படுது. இது ஒரு நேர்கோடாக இல்லை. இப்ப பிரைஸ் வந்து yield வந்து என்ன நடக்குதுண்டா, yield வந்து 1% கூடுது. சே yield இங்க வந்து 6 இருக்குது, 8 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நாங்க 8 ஆயினா இல்லாட்டி 7 ஆகுது. 7 ஆயினா இந்த இடத்துக்கு வரும். நாங்க டியூரேஷனை கால்குலேட் பண்ணா இந்த இடத்துல பெருமதி தான் எங்களுக்கு தரப்படும். டியூரேஷன்ல இந்த இடத்துல என்ன பெருமதி வருமோ அதுதான் டியூரேஷனா காணப்படும். உண்மையில இந்த வலை வந்து காணப்படுறது இந்த இடத்துல இல்ல, இதுக்கு மேலாக. ஆகவே இந்த இடத்துல இந்த கேப் வந்து எங்களோட yield ஒரு எரரை காட்டும், உண்மையான டியூரேஷனை காட்டாது. டியூரேஷன்ல ஒரு எரராகத்தான் காட்டப்படும். ஏன்னா இந்த கேப் வந்து அவ்வளவு கன்சிடர் பண்ணப்படுறது இல்லாதனால அதுக்கு என்ன செய்யணும்டா, இந்த டியூரேஷன் செகண்ட் டிவியேஷன் போனோம்டா வார விடையையும் டியூரேஷனையும் கூட்ட வாரத்தை தான் நாங்க இந்த டியூரேஷனாக கொள்வோம். மோடிஃபைட் டியூரேஷனாக டியூரேஷனாக கொள்வோம். ஆகவே இந்த செகண்ட் டிவியேஷனுக்கு போற இந்த பகுதியை காண்றதுதான் கன்வெக்சிட்டி. இந்த கர்வ் கன்வெக்ஸ் ஆகிக்கிறதுனால, வளைவாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது தான். அந்த வளைவுட வித்தியாசத்தை கண்டுபிடித்து டியூரேஷனோட கூட்டினா உண்மையான பெருமதியா கண்டுபிடிக்கலாம். ஆகவே கன்வெக்ஸ் ஆன ஒரு டியூரேஷன் வலை காணப்படுற நேரம் உங்களுக்கு உண்மையான வளைவை கண்டுபிடிக்கலாம். கன்வெக்சிட்டி என்பது yield வளைவின் அளவீடு ஆகும். அதிக கன்வெக்சிட்டி விலை yield உறவு அதிக குவிவு. அதாவது கன்வெக்சிட்டி அதிகமாக குவிவு அதிகமாக காணப்பட்டா கன்வெக்சிட்டி அதிகமாக காணப்படும். ஒரு நேர்கோட்டில் பூஜ்ஜிய கன்வெக்சிட்டி உள்ளது. நாங்க சொன்னோம் yield நேர்கோடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அந்த நேர்கோட்டுல கன்வெக்சிட்டி வராது. ஆகவே அங்க டியூரேஷனை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஆனா அது கேவ் வந்து குவிவாக காணப்படுகின்ற போது, உற்பத்தி புள்ளிக்கு குவிவாக காணப்படுகின்ற போது அங்க வந்து கன்வெக்சிட்டின்ற ஒரு விஷயம் வருது.
விலை ஈல்ட் வளைவு உண்மையில் ஒரு நேர்கோடாக இருந்தால் கன்வெக்சிட்டி 0 ஆகும். குவித்தன்மையை பற்றி நாம் கவலைப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் விலை ஈல்ட் உறவு மிகவும் வளைந்திருக்க பத்திர விலை மாற்றங்களின் டியூரேஷன் அடிப்படையிலான சரியான மதிப்பீடுகள் கொடுக்கவில்லை. நான் சொன்ன நேர்கோடை விளங்கப்படுத்தின மாதிரிதான் அது கன்வெக்ஸாக காணப்படுற நேரம் சரியான மதிப்பு எங்களுக்கு தராது. ஆகவே சரியான மதிப்பை காணணும்டா நாங்க டியூரேஷனையும் கண்டு டியூரேஷன் செகண்ட் டிவியேஷனை வைத்து கன்வெக்சிட்டிய அந்த வளைந்த கன்வெக்சிட்டியை கண்டுபிடிச்சோம்டா கன்வெக்சிட்டியையும் டியூரேஷனையும் ரெண்டையும் சேர்க்க வாரதுதான் உண்மையான டியூரேஷனாக கொள்ளப்படும். ஆகவே டியூரேஷன் அண்ட் கன்வெக்சிட்டி இணைப்பதன் மூலம் ஒரு பத்திரத்தின் விலையில் உள்ள சதவீத மாற்றத்தினை மிக துல்லியமாக மதிப்பீட்டை பெறலாம். குறிப்பாக பெரிய மாற்றங்களுக்கு, அதாவது ஸ்மால் சேஞ்சஸ் பெரிய ஒரு டிவியேஷனை காட்டாது, ஒரு விலகலை காட்டாது. ஏண்டா சின்ன சேஞ்சஸ் வர நேரம் வளைவாக காணப்படுகின்ற போது பெரிய டிவியேஷன் வார நேரம் அந்த கூடுதலாக கன்வெக்ஸாக காணப்படுகின்ற நேரம் பெரிய விலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை எங்களுக்கு சரியாக கணிப்பிடலாம். கன்வெக்சிட்டி இல்லாம கன்வெக்சிட்டியை கணிப்பீடு செய்யறதனூடாக சரியான தொகையை சரியான பெறுமதியை கணிப்பிட முடியும். அதே போல ஒரு பத்திரத்தின் சதவீத விலை மாற்றத்தை அதன் கன்வெக்சிட்டி அண்ட் டியூரேஷன் அடிப்படையில் மதிப்பிடுவதற்கான சூத்திரம் இங்க தரப்பட்டிருக்குது. டியூரேஷன் உங்களுக்கு தெரியும், டியூரேஷன் அதோட பிளஸ் கன்வெக்சிட்டியை கூட்ட வாரதுதான் இந்த உண்மையான பெறுமதியை எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்குது. ரிஸ்க் இன் அ பாண்ட், பத்திரங்களின் அபாயங்கள், வட்டி வீத ஆபத்து. ஒரு பத்திரத்தை எடுத்தா அதுல என்னென்ன அபாயங்கள் இருக்குது, நாங்க ஒரு பத்திரத்துல முதலீடு செய்வதனால நாங்க எதிர்நோக்குகின்ற ஆபத்துகள், இடர்கள், அபாயங்கள் என்ன என்பதுதான் நாங்க இப்போது பார்க்க போறோம். ஆகவே அந்த வகையில வட்டி வீத ஆபத்து என்பது பத்திரம் மதிப்பு மீதான தற்போதைய வட்டி வீதத்தில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவாக குறிக்கிறது. வட்டி வீதங்கள் உயரும் போது பத்திர மதிப்புகள் குறையும். இது வட்டி வீத அபாயத்தின் மூலமாகும். இது டியூரேஷன் எனப்படும் அளவீடு மூலம் மதிப்பிடப்படுகின்றது. அதாவது சந்தையில வட்டி வீதங்கள் கூடிக்கொண்டு போற நேரம் நாங்க ஹோல்ட் பண்ற அந்த முதலீடுகள பெறுமதி குறையும். பத்திரங்களோட செக்யூரிட்டிஸ் பெறுமதி குறையும். ஏண்டா வட்டி வீதத்துக்கும் பிரைஸுக்கும் இன்வெஸ்ட் தொடர்பு, எதிர்கணிய தொடர்பு. வட்டி வீதம் கூடினா பிரைஸ் குறையும். ஆகவே முதலீட்டு பெறுமதி குறையும். இதை கணிப்பிடுறது நாங்க யூஸ் பண்ற மெத்தட் தான் டியூரேஷன். ஆகவே இந்த டியூரேஷன் அந்த சென்சிட்டிவிட்டியை கணிப்பிடும். ஆகவே எங்களுக்கு இருக்கிற இடர் சந்தை வட்டி வீதங்கள் கூடிக்கொண்டு போற நேரம் எங்களோட பத்திரங்களோட பெறுமதி குறைஞ்சு கொண்டு போறது ஒரு இடராக கொள்ளப்படுகின்றது. ஈல்ட் வலையின் ஆபத்து, ஈல்ட் வலையில் வடிவத்தில் மாற்றத்திலிருந்து எழுகிறது. ஈல்ட் கேவ் ரிஸ்க் ஈல்ட் கேவோட பேட்டர்ன் மாறுகின்ற போது ஏற்படுகின்ற இடரை குறிக்கும். இது பத்திர ஈல்டுக்கும் முதிர்ச்சிக்கும் இடையான உறவை காட்டுகிறது. ஈல்ட் கேவ் நான் நேரத்தோட சொன்ன மாதிரி ஈல்டுக்கும் அதோட முதிர்ச்சிக்கும் இடையிலான தொடர்பத்தான் காட்டுது. ஒவ்வொரு முதிர்ச்சியிலும் ஈல்ட் வலையில் இணையான மாற்றங்கள், ஈல்ட் சம மாற்றங்களுக்கான வட்டி வீத ஆபத்தின் டியூரேஷன் ஒரு பயனுள்ள நடவடிக்கையாக இருக்கும் போது டியூரேஷன் வலையின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றங்கள் வெவ்வேறு முதிர்வுகளை கொண்ட பத்திரங்களுக்கு வெவ்வேறு அளவுகளால் ஈல்ட் மாறுகின்றன என்பதை குறிக்கிறது. அதாவது ஈல்ட் உள்ள ஒரே மாதிரி எல்லா பத்திரங்கள்டையும் எல்லா முதிர்வு கொண்ட பத்திரங்கள்டையும் மாறாது. பத்திரங்களுக்கு ஏற்பது மாறும் என்றதை தான் இந்த ஈல்ட் ரிஸ்க் சொல்லுது. வட்டி வீதங்கள் வீழ்ச்சி அடையும் போது அழைக்கக்கூடிய பத்திர முதலீட்டாளர்களின் அசல் பிரின்சிபல் திருப்பி தரப்படலாம். மேலும் புதிய குறைந்த கட்டணத்தில் மறுமுதலீடு செய்யப்பட வேண்டும் என்பதிலிருந்து அழைப்பு ஆபத்து எழுகிறது.
கோல் ரிஸ்க்ண்டா நான் சொன்னேன் ஒரு பொண்ட் இஷ்யூ பண்ற நேரம் கோல் ஆப்ஷனோட ஒரு பொண்ட் இஷ்யூ பண்ணப்படுது. அந்த பொண்டை கோல் பண்ணும் என்ற காரணத்தினால வட்டி வீதங்கள் கூடுகின்ற போதுதான் அந்த பொண்டுகள் கோல் பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக காணப்படுற. ஆகவே வட்டி வீதம் அதிகமாக கூடுகின்ற போது கோல் பண்ணக்கூடிய கோல் ஆப்ஷனோட உள்ள பொண்டுகளோட பிரைஸ் வந்து கூடுதலாக மாற்றமடையும், கூடுதலாக குறைவடையும். ஆகவே சென்சிட்டிவ் கூடுதலாக காணப்படும். ஒரு கோலபிள் பொண்ட சென்சிட்டிவ் வந்து நார்மல் பொண்ட பிளட் பொண்டை பொறுத்த விட கூடுதலாக காணப்படும். முன்கூட்டியே செலுத்தும் ஆபத்து அழைப்பு அபாயத்திற்கு ஒத்ததாகும். முன்கூட்டியே செலுத்துதல் என்பது குடியிருப்பு அடமானங்கள் போன்ற கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கு தேவையானதை விட அதிகமாக திருப்பிச் செலுத்துவதாகும். வீதங்கள் வீழ்ச்சியடைந்தால் முன்கூட்டியே செலுத்துதல் அதிகரிக்கும். ஒரு முதலீட்டாளர் இந்த முன்கூட்டியே புதிய குறைந்த வீதத்தில் மறுமுதலீடு செய்ய வேண்டும். அழைப்பு அபாயத்தை போலவே வட்டி வீத ஏற்ற இறக்கம் அதிகரிப்பதும் முன்கூட்டி செலுத்தும் அபாயத்தை அதிகரிக்கும். அதாவது இங்க வந்து கோல் வந்து நாங்க சொன்னோம், அந்த கோல் ஆப்ஷன் இந்த வட்டி வீதம் கூடுகின்ற போது கோல் ஆப்ஷன் இருக்கிற நேரம் அதை கோல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த இஷ்யூ பண்ணாக்க கோல் பண்ணிட்டு அவங்களுக்கு குறைந்த விலையில திருப்பி வழங்கலாம். அதே போல அதை வாங்கி இந்த முதலீட்டாளரை பொறுத்தவரையில் ஆபத்து என்னன்னா, அது கோல் பண்ணப்பட்ட பொழுது திரும்பி முதலீடு செய்யும் நேரம் குறைந்த விலையில தான் முதலீடு செய்ய வேண்டும். ஏன்னா சந்தை வட்டி வீதம் குறைந்ததான் அதிகமாக இருக்கிறதுனால அது திரும்ப அவங்க வந்து வட்டி வீதங்கள் வீழ்ச்சி அடையும் போது அழைக்கப்படும் பத்திரங்கள், அதாவது பத்திரங்கள்ட நான் சொன்னேன் விலை வீழ்ச்சி அடைகிற நேரம் தான் கோலபிள் பாண்ட்ஸை பொறுத்தவரையில கோல் பண்ணுவாங்க. நான் நேரத்தோட மாத்தி சொல்லியிருந்த மாத்திக்கோங்க. பத்திரங்கள்ட அழைப்பு வந்து இந்த பத்திரங்கள்ட விலை குறைவாகிறதுனால அதனால அழைக்கிற நேரம் அது பணம் திருப்பி கிடைக்கிற நேரம் முதலீட்டாளர்கள் மீண்டும் அதை முதலீடு செய்யறதுக்கு என்ன நடக்கும்னா குறைந்த வட்டி வீதத்துலதான் முதலீடு செய்ய வேண்டி வரும். அவனோட வருமானங்கள் குறையும். அவ்வாறான இடர் இந்த கோலபிள் பாண்ட்ல காணப்படுது. அதே போல ப்ரீமெச்சூர் என்னன்னா வட்டி வீதங்கள் அதிகரிக்கின்ற போது என்ன நடக்கும்னா வட்டி வீதம் குறைகின்ற போது திரும்ப என்ன செய்வாங்கன்னா சில லோன்கள் எடுத்துக்கிறாங்க. அவங்க லோன்களை கூடுதலா முழுக்க அவனுக்கு அவனை செலுத்த வேண்டியதை விட கூடுதலா செலுத்தி வட்டியை அந்த லோனை செலுத்தி முடிச்சிட்டு வேற லோனுக்கு போறது அவங்க லாபமாயிக்கும். இது நிறுவனங்களுக்கு அவங்களோட பணம் எளியா கிடைக்கும். அடுத்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கையும் அது கொண்டு வரும். மறுமுதலீட்டு ஆபத்து என்பது சந்தை வீதங்கள் வீழ்ச்சி அடையும் போது நிலையான வருமான வீதங்களில் இருந்து பணப்புழக்கங்கள் மற்றும் அசல் இரண்டும் குறைந்த வீதத்தில் மறுமுதலீடு செய்ய வேண்டும். முதலீட்டாளர் வருமானத்தை குறைக்கிறது. இது வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கை பத்தி சொல்லுது. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ன்ற வந்து இந்த எங்களோட முதலீட்டை திரும்ப நாங்க முதலீடுகள் திருப்பி தர நேரமோ அல்லது முதலீடு நேரமோ திரும்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அந்த பெர்சன்டேஜ் வந்து குறைவாக காணப்படுகின்றது. கடன் ஆபத்து என்பது ஒரு நிலையான வருமான பத்திர பங்கு வழங்குபவரின் கடன் மதிப்பு மோசமடைகிறது, தேவையான வருவாயை அதிகரிக்கும் மற்றும் பத்திரத்தின் மதிப்பை குறைக்கும். கிரெடிட் ரிஸ்க்ன்றது ஒரு ஆளுக்கு கிரெடிட் குவாலிட்டி குறையுது, அவர்கிட்ட அந்த திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றல் குறைந்து சொல்றதை தான் நாங்க கிரெடிட் ரிஸ்க் இந்த இடத்துல சொல்வோம். ஆகவே கிரெடிட் ரிஸ்க் வந்து அந்த கடனை வாங்கினால் திருப்பி செலுத்தாம டிஃபால்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கூடுதலாக காணப்படும். லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து ஒரு குறிப்பிட்ட திரவத்தன்மை ஆபத்து, ஒரு குறிப்பிட்ட பத்திரத்துக்கு திரவத்தன்மை ஆபத்து காரணமாக ஒரு நிலையான வருமான பத்திரத்தை விற்பனை செய்வது நியாயமான சந்தை மதிப்பை விட குறைந்த விலையில் செய்யப்பட வேண்டும் என்ற அபாயத்துடன் திரவத்தன்மை ஆபத்துள்ளது. அதாவது திரவத்தன்மை குறைஞ்சனா ஒரு பத்திரத்துக்கான கேள்வி சந்தையில குறைவாய்க்கிற நேரம் அந்த பத்திரத்தை மிச்சம் குறைஞ்ச விலைக்குத்தான் விற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இதுதான் லிக்விடிட்டி ரிஸ்க். அந்நிய செலாவணி புழக்கத்தின் மதிப்பு
குறித்த நிச்சயமற்ற தன்மையிலிருந்து ஒரு முதலீட்டாளருக்கு அவரது சொந்த நாணயத்தின் அடிப்படையில் பரிமாற்ற வீத ஆபத்து எழுகிறது. Exchange rate risk arise from uncertainty about the value of foreign currency cash flow to an investor in terms of his home currency. அதாவது ஃபாரின் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஆளுக்கு உதாரணமாக யூஎஸ் ஆள் வந்து ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அல்லது இன்னும் அவர் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுமதி இலங்கையில ரூபி வீழ்ச்சி அடைகிற நேரம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுமதி குறைவடையும். அல்லது இலங்கையிட ரூபாயோட ஒரு ஆள் இலங்கை ரூபாய் பெறுமதி கூடிக்கொண்டு போற நேரம் அவர் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அப்ப அவர் உள்நாட்டுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர நேரம் அவருக்கு கிடைக்கிற ருப்பீட அளவு குறையும். இது அப்படியும் நடக்கலாம். ருப்பி பெறுமதி கூடிக்கொண்டு போற சந்தர்ப்பத்திலையும் அந்த நிகழ்வு நடக்கலாம். பணவீக்க ஆபத்து, எதிர்பாராத பணவீக்க ஆபத்து என்பது இன்னும் விளக்கமாக பிஎச்எஸ்ஸின் வாங்கும் திறன் ஆபத்து என்றும் விரிவாக்கப்படலாம். ஒரு பத்திரத்தின் பணப்புழக்கங்கள், வாங்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளவு குறித்த இந்த நிச்சயமற்ற தன்மை பணவீக்க ஆபத்து என இங்கு குறிப்பிடப்படுகின்றது. அதாவது பணவீக்கம் அதிகரிக்கின்ற போது அந்த பத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் நாங்கள் முதிர்வுல கிடைக்கிற நேரம் அதால வாங்கக்கூடிய அளவு பொருட்கள் அளவு குறைவடையும். பர்ச்சேசிங் பவர் வந்து அங்க குறைவடையும். அழைப்பு விருப்பங்கள், முன்கூட்டியே செலுத்தும் விருப்பங்கள் அல்லது விருப்பங்கள், முன்கூட்டியே அந்த நான் பார்த்தோம் அதை விற்பனை செய்கின்ற போன்ற உட்பொதிக்கப்பட்ட விருப்பங்களை கொண்ட நிலையான வருமான பத்திரங்களை ஏற்ற இறக்கம் உள்ளது. வட்டி வீத ஏற்ற இறக்கத்தின் மாற்றங்கள் இந்த விருப்பங்களின் பாதிப்பை பாதிக்கின்றன. இதனால் உட்பொதிக்கப்பட்ட விருப்பங்களுடன் பத்திரங்கள் மதிப்புகளை பாதிக்கின்றன. ரிஸ்க் இன் பொன், நிகழ்வு ஆபத்து, ஈவென்ட் ரிஸ்க். நிகழ்வு ஆபத்து என்பது நிதி அபாயங்களுக்கு வெளியே உள்ள அபாயங்களை உள்ளடக்கியது. இயற்கை பேரழிவு மற்றும் கார்ப்பரேட் கையகப்படுத்தல் ஏற்படும் அபாயம். அதாவது இயற்கை அழிவு அல்லது வேறு நிகழ்வுகளால அந்த நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்கள் பாதிப்படையலாம். அடுத்தது ஒரு நிறுவனத்தின் ஒரு நிறுவனம் வாங்குகின்ற போதும் இந்த நிலைமை ஏற்படலாம். இறையாண்மை ஆபத்து என்பது முதலீட்டாளரின் சொந்த நாட்டை தவிர வேறு ஒரு நாடுகளில் வழங்கிய ஒரு இறையாண்மை பத்திரத்தின் கடன் அபாயமாகும். செவரிங் ரிஸ்க். ஓகே, நாங்க இன்றைக்கு இதோட எங்களோட செக்ஷனை முடிக்கிறோம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சண்டே மீக்குது இடையில எழுமுண்டால் நாங்கள் ஒரு கிளாஸை போட்டு பார்ப்போம். இந்த 2-3 செக்ஷன் கவர் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் தெளிவில்லாமல் இருந்தால் கேளுங்க. பாஸ் பேப்பர்களை பாருங்க. பாஸ் பேப்பரை பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. இந்த பாஸ் பேப்பர்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி பெரும்பாலும் மீக்குது. ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரணும். பாஸ் பேப்பர் வந்து நாங்க படிப்புக்கிறதுல இருந்து டிரெக்டா வராது, கேள்விகள் டிரெக்டா வராது பேப்பர்ல. ஆகவே பேப்பரை விளங்கி போறதுக்கு நீங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். நீங்க தேடி பார்க்கலாம். படித்ததுக்குள்ள அந்த விடைகள் இருக்கும். ஆனா உங்களுக்கு தேடி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தேவை காணப்படுது. ஆகவே நீங்க தேடி பார்த்து போறது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. ஆகவே நாங்க இந்த கிளாஸ் இதோட முடிப்போம். சில நேரம் இஃப் டைம் பெர்மிட் பண்ணினேன்றால் நான் டியூஸ்டே அல்லது தேர்ஸ்டே ஒரு கிளாஸ் செய்யறதுக்கு யோசிச்சுக்கிறேன். அதை நான் இவங்களோடாக உங்களுக்கு அறியத்தாரு.